வணக்கம் நேயர்களே, உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது ஆண்ட்ரூஸ். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற தந்தி டிவி நேயர்கள் சிலர் வாடகை வீட்டில் இருப்பாங்க, சிலர் சொந்த வீட்டில் இருப்பாங்க. வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, அவங்க போட்டிருந்த ஒப்பந்தம் ஒரு முடிவடையும் போதோ அல்லது ஹவுஸ் ஓனர்ல எனக்கு வீடு தேவைப்படுதுங்க வேறொரு வேலைக்காக அப்படின்னு சொல்லி சொன்னாலும் நாம வீடு காலி பண்றது வழக்கமான ஒன்று. அப்ப நம்ம வேற வீடுக்கு மாறி போறது வழக்கம். ஆனா சொந்த வீடு வச்சிருக்கிறவங்க நிலம் பத்திரம் பக்காவா பதிந்து வீடு முறையாக கட்டி மின்சாரம் மின்கட்டணம் இணைப்பு தரமாக முறையாக பெற்று வரி எல்லாம் செலுத்தி இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலையில பார்த்துட்டு இருக்க தந்திட்டீர்கள். திடீர்னு நீங்க வீட்டை காலி பண்ணணும், இந்த இடம் மற்றவங்களுக்கு சொந்தமானது, இந்த இடத்துல இருந்து நீங்க காலி பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் வந்தா என்ன ஒரு அதிர்ச்சியான ஒரு சூழல் ஏற்படுமோ அதுதான் இப்பொழுது கேரளாவில் இருக்கக்கூடிய, குறிப்பாக அட்டப்பாடியில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு ஏற்பட்டிருக்கிற நிலை. அவர்களுடைய முக்கியமான ஒரு தொழில் விவசாயமாக இருக்கிறது. விவசாய நிலங்களில் இருந்து வெளியேறுமாறு கேரள அரசு நோட்டீஸ் அளித்துள்ளதால் அங்கு இருக்கக்கூடிய அட்டப்பாடி பகுதியில் உள்ள தமிழர்கள் அச்சத்தில் உறைந்துள்ளனர். தமிழகத்தை ஒட்டிய கேரள மாநில எல்லைப் பகுதியான அட்டப்பாடி பகுதியில் சுமார் 3000 குடும்பங்களைச் சேர்ந்த 15000 தமிழர்கள் பல ஆண்டுகளாக விவசாயம் செய்து வருகின்றனர். ஆதிவாசிகளிடமிருந்து நிலத்தை பெற்று முறையாக பத்திரப்பதிவு செய்து வரி செலுத்தி வருவதாகவும் அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் கேரள அரசின் எச்சரிக்கை நோட்டீஸ் பெற்ற தமிழர்கள் தங்களை அகற்றக்கூடாது என வலியுறுத்தி இன்று அட்டப்பாடியில் கூலிக்கடவு அப்படிங்கிற இடத்திலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஐயன் கோவிலுக்கு பேரணியாக செல்ல உள்ளனர். பேரணி முடிவினுடைய அதனுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி பொதுக்கூட்டம் நடத்தவும் அட்டப்பாடி தமிழர்கள் முடிவு செய்துள்ளனர். இந்த நிலையில அட்டப்பாடி தமிழர்களுடைய பேரணி மற்றும் போராட்டம் குறித்து நேரடியான கள தகவல்கள் மற்றும் அங்கு என்ன பிரச்சனை இருக்கிறது, எதற்காக இது போன்ற ஒரு பிரச்சனை இருக்கிறது, கேரள அரசு அதிகாரிகளுடைய கடுபிடிகள் என்ன, அங்கு இப்பொழுது இருக்கக்கூடிய நிலை என்ன என்பது பற்றி உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சி நான் பேச காத்திருக்கிறோம். அதற்கு முன்பாக இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். தமிழகத்தை ஒட்டிய கேரள மாநில எல்லைப் பகுதியான அட்டப்பாடி பகுதியில் 3000 குடும்பங்களைச் சேர்ந்த 15000 தமிழர்கள் விவசாயம் செய்து வருகின்றனர். இங்கு 10,000 ஏக்கருக்கு மேற்பட்ட நிலப்பரப்பில் விவசாயம் செய்து வருகின்றனர். பாலக்காடு மாவட்டம் அட்டப்பாடி, சோலையூர், புதூர், அகழி, பாலூர், சாவடியூர் போன்ற கிராமங்களில் வசிக்கும் தமிழர்கள் பல ஆண்டுகளாக விவசாயத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆதிவாசிகளிடம் இருந்து நிலத்தை பெற்று முறையாக பத்திரப்பதிவு செய்து வரி செலுத்தியும் வந்தனர். இதனிடையே அட்டப்பாடி பகுதியில் வசிக்கும் தமிழர்களிடையே கேரள வருவாய்த்துறை அதிகாரிகள் நவம்பர் முதல் வாரத்தில் நோட்டீஸ் ஒன்றை அளித்தனர். அதில் ஆதிவாசி மக்களிடம் இருந்து பெறப்பட்ட நிலங்களை மீண்டும் ஆதிவாசிகளுக்கே வழங்க வேண்டியுள்ளது. எனவே இந்த நோட்டீஸ் கண்ட 7 தினங்களுக்குள் ஆக்கிரமிப்பை அகற்றிக் கொள்ள வேண்டும் என்று உச்சநீதிமன்ற உத்தரவை மேற்கோள் காட்டி எச்சரிக்கை நோட்டீஸ் அளித்தனர். இந்நிலையில் கேரள அரசின் எச்சரிக்கை நோட்டீஸ் பெற்ற தமிழர்கள் செய்வது அறியாமல் திகைப்பில் உள்ளனர். இதற்காக இரவு நேரங்களில் தமிழர்களின் வீடுகளுக்குள் புகுந்து அத்துமீறுதல், பொய் வழக்குகளை பதிவு செய்து சிறையில் அடைத்தல் உள்ளிட்ட செயல்களில் கேரள காவல்துறை ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது. இதனிடையே அட்டப்பாடி தமிழர்கள் ஒருங்கிணைந்து பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டம் நடத்த திட்டமிட்டுள்ளனர். அட்டப்பாடி தமிழர்களின் பிரச்சினையில் தமிழக அரசு தலையிட்டு தீர்வு காண வேண்டும் என்றும் தமிழர்களின் பாதுகாப்புக்கு உத்தரவாதம் அளிக்க போதிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அரசியல் கட்சி தலைவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். அட்டப்பாடி சென்னை மாகாணம் இருந்தப்போ முதல்ல அட்டப்பாடி நம்மளுடைய எல்கையில தான் இருந்தது. பிறகு 1957 கேரள அரசு பிரிக்கப்பட்ட பிறகு அதனுடைய எல்லைக்குள் வந்துவிட்டது. இதுதான் இன்றைய நிலை. ஆனால் காலங்காலமாக இருந்து வந்த தமிழர்களுடைய நிலை என்று கேள்விக்குறியாக இருக்கிறது. அது பற்றி பேச காத்திருக்கிறோம். இது பற்றி அரங்கத்தில் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்வதற்காக தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் திரு வேல்முருகன் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். அது களத்தில் இருந்து நேரடியாக அங்கு அட்டப்பாடியில் மக்கள் என்ன நினைக்கிறார்கள், அவர்களுடைய போராட்டம் எப்படி இருக்கிறது, அவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது என்றெல்லாம் சொல்வதற்காக எமது செய்தியாளர் சிவசபாபதி நம்மோடு இணைந்திருக்கிறார். முதல்ல நம்ம சிவசபாபதிட்ட கேட்போம். சிவசபாபதி, அங்கு அட்டப்பாடியில் இருக்கக்கூடிய அந்த தமிழர்களை கேரள அரசு ஒரு கெடு விதித்து அந்த கெடு முடிவடைந்த நிலையில் இப்பொழுது அவர்களுடைய நிலை என்னவாக இருக்கிறது, அந்த மக்கள் என்ன நினைக்கிறார்கள், அது குறித்து விரிவா சொல்லுங்க.
ஆண்ட்ரோஸ், இப்ப பாத்தீங்கன்னா அட்டப்பாடியில இன்னைக்கு 18ஆம் தேதி இன்னைக்கு ஒரு 3000 பேருக்கு மேல இந்த கேரள அரசுக்கு கேரள அரசு இயற்றின சட்டத்துக்கும் இங்க இருந்து வெளியேற சொல்றதுக்கும் எதிர்ப்பு தெரிவிச்சு ஒரு மாபெரும் கண்டன போராட்டம் நடக்க போகுது. அதுக்கு முன்னாடி இங்க இருக்கிற மக்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா இங்க பரம்பரையா ஒரு 3-4 தலைமுறையா நாங்க இங்க வசிச்சு வந்துட்டு இருக்கோம். அதுவும் ஆதிவாசிகள்ட்ட இருந்து முறையான பத்திரப்பதிவு செஞ்சு அதுக்குண்டான பணங்கள் எல்லாம் செலுத்தி இந்த நிலங்களை வாங்கி இந்த நிலங்களை பண்படுத்தி ஒரு நல்ல விளை நிலங்களா நாங்க மாற்றி வச்சிருக்கோம். ஆனா 1975 கேரள அரசு இயற்றின சட்டம் பிரகாரம் ஆதிவாசிகளுக்கு கிட்ட அவங்க நிலத்தை கொடுத்துட்டு வெளியேறணும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த காலகட்டங்களில் இந்த சட்டம் இயற்றப்பட்டது விவசாயிகளுக்கு தெரியாமையே இது கிடப்பிலையும் போடப்பட்டுருச்சு. 1999 மீண்டும் கேரள அரசு இந்த சட்டத்தை கொண்டு வந்து அதுல என்ன செஞ்சாங்கன்னா 1986க்கு முன்னாடி வாங்கினவங்க எல்லாருமே 5 ஏக்கர் நிலம் வச்சுக்கலாம், மிச்ச நிலத்தை எல்லாம் ஆதிவாசிகிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் அரசு அதிகாரிகளை விட்டு அவங்களுக்கு நோட்டீஸ் கொடுக்க சொல்லி பல வகையில துன்புறுத்தினாங்க. இதோட மட்டும் இல்லாம இந்த பிரச்சனையை விவசாயிகள் சார்பா சுப்ரீம் கோர்ட்லயும் கொண்டு போய் சுப்ரீம் கோர்ட்லயும் அந்த விவசாயிகளுடைய உண்மையான நிலைகளை தெரிவிக்காம என்ன செஞ்சாங்கன்னா ஒரு கேஸ் வாதாடி சுப்ரீம் கோர்ட்லயும் ஆதிவாசிகள்கிட்டயே நிலத்தை கொடுக்க சொல்லி சுப்ரீம் கோர்ட்டும் ஆர்டர் போட்டிருக்காங்க. இதுக்கிடையில இப்போ இந்த காலகட்டங்களில் இங்க இருக்கிற ஆர்டிஓ மற்றும் அரசு அதிகாரிகள் என்ன செய்யறாங்கன்னா இங்க இருக்கிற அந்த தமிழ் மக்கள் இவங்களுக்கு இவங்களுடைய நிலங்கள் எல்லாமே நீங்க ஆதிவாசிகள்கிட்ட கொடுத்துட்டு நீங்க வெளியேறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்காங்க. அதோட மட்டும் இல்லாம இங்க சில ஆதிவாசிகள் அத்துமீறியும் இவங்க நிலங்கள்ல உட்கார்ந்து அவங்க இது பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட இவங்க பேசுறப்ப என்ன சொல்றாங்கன்னா நீங்க எல்லாருமே எங்களை தரக்குறைவா பேசுறீங்க, எங்களுடைய ஜாதி இது பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த தமிழர்கள் மேல பொய் புகார்ல கேஸும் ஃபைல் பண்ணப்படுது. இப்போ இந்த சூழ்நிலையில இங்க இருக்கிற தமிழர்கள் எல்லாமே எங்களுடைய வாழ்வாதாரம், எங்களுடைய நாடு, நாங்க இருக்கிறது, இங்க இருக்கிற ஒவ்வொரு எம்எல்ஏக்களையும் எம்பிக்களையும் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு வாக்காளர்களா இங்க வாக்குரிமை பெற்று ரேஷன் கார்டு பெற்று எல்லா சுகங்களையும் நாங்க இது பண்ணிட்டு இங்க வர்றோம். இப்ப எங்களை வெளியில போக சொன்னா நாங்க எங்க போறது, நான் என்ன செய்யறது? இது எங்களுடைய ஒரு மான பிரச்சனை, எங்களுடைய வாழ்வாதார பிரச்சனை. அதனால இங்க இருந்து நாங்க வெளியேற மாட்டோம். இந்த அரசும் சரி, இந்த சுப்ரீம் கோர்ட்டும் சரி எங்களுக்கு ஒரு வழியை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற நிறைய தமிழர்கள் இன்னைக்கு நடக்க போற மாபெரும் ஒரு கண்டன போராட்டத்தில் கலந்துக்க இருக்காங்க. ஆண்ட்ரோஸ், சிவசபாபதி, இப்ப நீங்க குறிப்பிட்டது போல அங்க உள்ள தமிழர்கள் அவர்களுடைய பிரச்சனையை நீங்க குறிப்பிட்டிருந்தீங்க. குறிப்பா அவங்க சொன்னது போல ரேஷன் கார்டு மற்ற எல்லா அத்தியாவசிய சான்றிதழ்களும் அவங்க வச்சிருக்கிறாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் அவங்களுக்கு இந்த ஒரு நிலைங்கிறது ஒரு மிக வருத்தமான ஒரு விஷயம் தான். இந்த ஒரு சூழல்ல பல்வேறு விதமான போராட்டங்கள் நடத்திட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு அங்க என்ன மாதிரியான போராட்டங்கள் நடக்கவிருக்கு, அந்த போராட்டம் குறித்து சொல்லுங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த அட்டப்பாடியை சுத்தி இருக்கிற இந்த கிராமங்கள், இந்த ஊர்கள் எல்லாம் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 3000க்கு மேற்பட்ட தமிழர்கள் இங்க கூடியிருக்காங்க. இங்க கூடி இவங்க என்ன செய்யறாங்கன்னா கூலிக்கடவு அப்படிங்கிற இடத்துல இருந்து இந்த ஐயப்பன் கோயில் பக்கத்துல இருக்கிற ஒரு மிகப்பெரிய மைதானத்துல இந்த 2 கிலோமீட்டர் நடந்து இவங்க ஒரு கண்டன பொதுக்கூட்டம், ஒரு ஊர்வலம் இதெல்லாம் இங்க நடத்துறாங்க. இதுல இவங்களுடைய பாதிப்பை இவங்க பிரதிபலிச்சு இதை அரசு கிட்ட கொண்டு போகணும். குறிப்பா தமிழக அரசையும் மத்திய அரசையும் இது கொண்டு போனாத்தே எங்களுடைய வாழ்வு ஒரு நிரந்தரமா எங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கறதுல ஒரு உணர்வுபூர்வமான போராட்டமா இங்க நடத்த போறாங்க. இது மட்டும் இல்லாம இந்த போராட்டங்களுக்கு தமிழகத்திலிருந்து பல கட்சி தலைவர்களும் பல தலைவர்களும் இந்த போராட்டத்தில் கலந்துக்கிறாங்க. அதோட மட்டும் இல்லாம இங்க இருக்கிற எல்லாருமே இந்த 3000 பேருக்கு மேற்பட்ட ஆட்கள் என்ன செய்யறாங்க, இன்னைக்கு போற அவங்க வேலை எல்லாத்தையுமே நிப்பாட்டிட்டு இதுக்காக ஒவ்வொரு வீட்டில இருந்தும் ஒவ்வொரு ஆளும் தன்னுடைய உணர்வா எடுத்துக்கிட்டு இங்க வேலை செஞ்சு இந்த மாநாட ஒரு பெரிய அளவுல கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்கு உணர்வுபூர்வமா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஆண்ட்ரோஸ், தொடர்ந்து பேசலாம். சிவசபாபதி, இப்ப நம்ம அரங்கத்தில் இருக்கக்கூடிய திரு வேல்முருகன் அவங்ககிட்ட கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, இப்போ சிங்கப்பூர், கர்நாடகா, ஆந்திரா, கேரளா அட்டப்பாடி இது போன்ற இடங்கள் எல்லாம் தமிழர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நிலை மிக ஒரு வருத்தமான ஒரு நிலையாக இருக்கிறது. வெளியேற்றப்படுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கிறது. இந்த அட்டப்பாடி விவகாரம் நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? நீங்க அதான் நீங்க குறிப்பிட்டது போல இப்ப தமிழர்கள் ஒரு நாதியற்ற இனமா, ஒரு கேட்பாரற்ற இனமாக இன்றைக்கு உலக அளவிலும் இந்திய அளவிலும் வாழக்கூடிய ஒரு துர்ப்பாக்கிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறதாக நான் கருதுகிறேன். பக்கத்தில் முள்ளிவாய்க்கால் 1 லட்சம் தமிழர்கள் இனப்படுகொலைக்கு ஆளானார்கள். கடந்த வாரம் குமாரவேல் என்கிற ஒரு தமிழகத்தைச் சேர்ந்த இளைஞர் வேலைக்கு சென்ற இடத்தில் விபத்து ஏற்பட்டு இருந்தவுடன்
அங்கு ஏற்பட்ட ஒரு சிறு அசம்பாவிதத்தின் மூலமாக சிங்கப்பூர் அரசாங்கத்துடைய காவல்துறை தமிழர்கள் வீடு தேடி ஒவ்வொருவராக இன்னும் தொடர்ந்து கைது செய்து கொண்டிருக்கிறார்கள். நேற்றைய தினம் கூட வேல்முருகன் என்கிற ஒரு தமிழக சேர்ந்த இளைஞர்களை கைது செய்திருக்கிறார்கள். அதைவிட கொடுமையானது, நம்முடைய இந்திய நாட்டில் பக்கத்து மாநிலமாக இருக்கிற ஆந்திரத்தில் வன காவலர்கள் 2 அடித்து கொலை செய்யப்பட்ட வழக்கில், செம்மறை கடத்தல் என்று சொல்லக்கூடிய அந்த வழக்கில் அப்பாவி தமிழர்கள், திருப்பதி கோவிலுக்கு போனவர்கள், தொடர்வண்டியில் சென்றவர்கள், பேருந்தில் சென்றவர்கள் என்று அனைவரையும் கைது செய்து அவர்கள் உடைகளை முழுவதுமாக கலைந்து அம்மனமாக்கி அடித்து துன்புறுத்தி சித்திரவதை செய்திருக்கிறார்கள். பல்வேறு பத்திரிகைகளில், செய்திகளில், ஊடகங்களில் வந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே கர்நாடக பிரச்சனை, காவிரி நீரை ஒட்டி உங்களுக்கு தெரியும். தற்போது கேரள அரசு முல்லைப் பெரியாறில் இருந்து இப்போது இன்றைக்கு அட்டப்பட்டியில் இருக்கின்ற தமிழர்கள், இவர்களை பொறுத்தவரையில் பூர்வீகமாக, அதாவது நம்ம மொழிவாரி மாநிலங்கள் 1956 பிரிப்பதற்கு முன்பாகவும் பல நூறு ஆண்டுகளாக அந்த மண்ணில் அவர்கள் நீங்கள் சொன்னது போல் எல்லா விதமான உரிமைகளை பெற்றும் அரசுக்கு முறையாக வரி செலுத்தியும் அங்கு எல்லா விதமான சலுகைகளோடும் அவர்கள் தங்களுடைய மண்ணில் வாழ்ந்து வருகிறார்கள். ஆனால் இன்றைக்கு கேரள அரசு சொல்வது தமிழர்களை அங்கிருந்து எப்படியாவது வெளியேற்ற வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்தின் அடிப்படையில் தான் இதை குறிப்பாக அட்டப்பாடி பகுதியில் இதை நடைமுறைப்படுத்துகிறார்கள். உச்சநீதிமன்றம் சொன்னது, அதனால் நாங்கள் நடைமுறைப்படுத்தணும் என்று சொல்கிறார்கள். இதே கேரளத்தினுடைய அரசு அதிகாரிகள், கேரள அரசு 142 அடியை அணையை உயர்த்திக் கொள்ளலாம் என்று இதே உச்சநீதிமன்றம் உத்தரவிட்ட போது அந்த உச்சநீதிமன்ற உத்தரவை நடைமுறைப்படுத்துவதற்கு கேரள அரசு இதுவரையில் முன்வரவில்லை. ஒன்று. இரண்டாவது, இந்த மலைவாழ்வு மக்களுக்கான இடம் என்பது வெறும் பாலக்காடு மாவட்டத்தில் மட்டும் அல்ல, அங்கு கோட்டயம், இடுக்கி, வையநாடு என்கிற இதர 3 மாவட்டங்களிலும் அங்கு மக்கள் வாழ்கிறார்கள். இந்த இடங்களை அனுபவித்து பட்டா வாங்கி வாழ்கிறார்கள். அவர்கள் அனைவரும் மலையாளிகள், அந்த மண்ணின் சேர்ந்தவர்கள், அந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள், அந்த மொழி பேசக்கூடியவர்கள். அதனால் கேரள அரசு இந்த உத்தரவை அந்த 3 மாவட்டங்களில் நடைமுறைப்படுத்துவதற்கு மாறாக தமிழர்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய 30,000 3000 குடும்பங்களும் 15,000 குடும்ப உறுப்பினர்களும் 15,000க்கு மேற்பட்ட அவரை சார்ந்து வாழக்கூடிய தமிழர்கள் அங்கே பணியில் இருக்கக்கூடியவர்கள் என்று ஆக 30,000 தமிழர்களை திட்டமிட்டு வெளியேற்றுவதற்கான ஒரு நடவடிக்கையை தான் கேரள அரசு ஈடுபட்டிருக்கிறது. தொடர்ந்து பேசலாம். குறிப்பாக குறிப்பிட்டது போல 142 அடி அணையை உயர்த்திக் கொள்ளலாம் என்று உச்சநீதிமன்றம் சொன்ன உத்தரவு எங்கே போயிற்று? ஆனால் இந்த உச்சநீதிமன்ற உத்தரவை மட்டும் இவர்கள் எடுத்து அதை நடைமுறைப்படுத்துவதற்குண்டான முயற்சி சாலச் சிறந்தது அல்ல என்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார்கள். அட்டப்பாடி விவகாரம், அங்கு இருக்கக்கூடிய தமிழர்கள் காலம் காலமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள், விவசாயம் செய்து கொண்டிருக்கிறார்கள். தென்னை, வாழை, பாக்கு என்ற பல்வேறு விதமான பயிர்களை அவர்கள் விளைவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலங்களிலிருந்து அவர்களை வெளியேற்றக்கூடிய ஒரு கட்டாயமான ஒரு சூழ்நிலை கேரள அரசு அதிகாரிகள் விதித்திருக்கிறார்கள். இதற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது என்ற ஒரு காரணத்தை சொல்லுகிறார்கள். தொடர்ந்து நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக அரங்கத்திலிருந்து தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்து கொண்டிருக்கிறார் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் வேல்முருகன் அவர்கள். களத்திலிருந்து எமது செய்தியாளர் சிவசபாபதி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். சிவசபாபதி, இப்ப நீங்க இருக்கிற இடம் அட்டப்பாடி, அங்க இருக்கக்கூடிய அந்த மக்கள், பாதிக்கப்பட்ட மக்கள், அவர்கள் இப்போ அந்த மனநிலை, அவர்களது மனநிலை எப்படி இருக்கிறது? ஏன்னா அவங்க காலங்காலமாக இருந்த இடத்துல இருந்து அவங்களை வெளியேற சொல்லி இருக்காங்க. அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறதுங்கிறத அவங்ககிட்ட கேட்டு சொல்லுங்க. இப்ப நம்ம கிட்ட இந்த அட்டப்பாடி வாழ் தமிழர் மயில்சாமி அவர் இங்க ஒரு சிறுபான்மையர், தமிழ் சிறுபான்மையர் தலைவரா இருக்காரு. அவர்கிட்ட இதை பத்தி நம்ம கேட்போம். சார், இப்ப இந்த அட்டப்பாடியில அட்டப்பாடி வாழ் தமிழர்லாவே நீங்க இருந்துட்டு இருக்கீங்க. இந்த அரசு கேரள அரசு இந்த நிலங்களை எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு நீங்க எல்லாமே வெளியில போங்க அப்படின்னு சொல்ற ஒரு இது உங்களுடைய உணர்வு இந்த எப்படி சார் இருக்கு? அதாவது நாங்க சுருக்கத்தில் சொல்ல போனா தமிழர் மலையாளின்னு எல்லாம் அதை ஒவ்வொருத்தரா பிரச்சனை பண்ணிக்கிறாங்க. நாங்க அந்த இடத்துக்கெல்லாம் போகல. நாங்க இங்க வாழக்கூடிய தமிழர்கள் பிரச்சனைன்னு மட்டும் தான் சொல்றோம்லே தவிர மலையாளிஸுக்கும் நிறைய பிரச்சனை இருக்கு. காரணம் என்ன, பூமி பிரச்சனை வரும்போது இங்க வாழ அனைத்து மக்களுக்குமே தான் வரும். காரணம் அதுல மலையாளி தமிழர் எல்லாம் வரப்போறது இல்ல. மெயினாக நாங்க என்ன சொல்றோம்னா, நாங்க அரசு ஆணையின்படி, அரசு சொன்னபடி அன்றைய காலத்துல என்ன விலை இருந்தோ அந்த விலை கொடுத்து தான் நாங்க அந்த பூமி வாங்கி இருக்கிறோம். அந்த பூமியில பின்காலத்துக்கு ஒரு 30 வருஷம் கழிச்சு விட்டுட்டு போக வேண்டிய சூழ்நிலை வரும்னு எங்களுக்கு தெரியாது, எங்க மக்களுக்கு தெரியாது. சுருக்கத்தில் சொல்ல போனா நாங்க இந்த பூமியை வாங்கி இந்த 60-70 வருஷம் 100 வருஷத்துக்கு பக்கம் எங்க முன்னோர்கள் இருந்து நாங்க தலைமுறையா 3 தலைமுறையாக நாங்க கைவசம் வச்சிருக்கோம். இந்த 3வது தலைமுறையில இப்ப 1986 ஒரு ஆர்டிஓ சுப்பையனுங்கிற ஒரு ஆர்டிஓ அன்னைக்கு இங்க மக்களை போலீஸ் அதிகாரிகளுடன் இதே பிரதேசத்தில் தான் குடியெழுப்ப முயன்றுகிறார்கள். அன்னைக்கு மக்கள் எல்லாம் ஆவணத்தில் சென்று திரண்டு அவரை தடுத்து நிறுத்தி அன்றே பொய் வழக்கு போடப்பட்டது. அன்றே ஆக்ட் 107 படி ஒருபாடு பேரின் பேரில் பொய் வழக்குகள் போட்டு அன்றே ஒருபாடு கஷ்டப்படுத்தினார்கள். ஆனால் பின்னீடு மாறி வந்த காலகட்டத்தில் ஈகே நாயனார் பீரியடில்
பழங்குடி மக்களுக்கு யாராருக்கு பூமி இல்லை என்று ஆய்வு செய்து அதை நிரந்தர தீர்வு காண்றோம் என்று சொல்லி கலைஞரோட ஆணையின்படி இவர் இங்க இருக்கும் தமிழ் மக்களை கம்ப்ளீட் நாங்கள் பாதுகாக்கிறோம் என்று சொல்லி 780 இந்த பழங்குடியினருக்கு பூமி இல்லாததை கம்ப்ளீட் அவங்களுக்கு பட்டாவுடன் கூடிய பூமி வழங்கினார்கள் ஈகே நாயனார் பீரியடில். ஆனா அதற்கும் பின்ன இப்ப ஒரு 3-4 வருஷம் எந்த பிரச்சனையும் காணும். நாங்க எல்லாம் நினைச்சோம் அதோட பிரச்சனை தீர்ந்து போச்சுன்னு. மீண்டும் காங்கிரஸ் ஆட்சி நிலவில் வந்தது. காங்கிரஸ் ஆட்சி நிலவில் வந்ததும் கொஞ்ச நாளைக்கு பிறகு நம்ம கைவசம் வச்சிருக்க பூமிகளுக்கு ஒட்டுமுக்கால் பேருக்கும் டிஎல்ஏ ஆக்ட்ங்கிற பேர்ல டாக்ஸ் எடுக்கிறது இல்ல, அதுக்கு குடியுரிமை சர்டிபிகேட் கொடுக்கறது இல்ல. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது நாம தட்டி கேட்டா அதுல ஏபி புஸ்தகத்துல உங்க பேரல்ல பழங்குடி மக்களோட பேரு, அதனால அரசாங்கம் சொல்லுது உங்க பூமிக்கு டாக்ஸ் எடுக்க வேண்டாம், உங்களுக்கு கைவச சர்டிபிகேட் கிடைக்காது, கொஞ்ச நாள் போனா இதை நீங்க விட்டுட்டு போக வேண்டும் சொன்னாங்க. அப்படி நாங்க ஒரு கொஞ்ச நாள் போறதுக்குள்ள மீண்டும் அடுத்து என்ன பண்றாங்கன்னா ஆர்டிஓ மீண்டும் அங்கிருந்து காகிதம் அனுப்புறாங்க ஒவ்வொருத்தருக்கா. அந்த ஒவ்வொருத்தரும் கிடைக்கிறது ஒரு 25 நாள்ல நீ இந்த பூமி விட்டுட்டு போயிடணும், 30 நாள்ல நீ இந்த பூமி விட்டுட்டு போயிடணும் அப்படிங்கிற நோட்டீஸ் தான் ஆர்டிஓ கொடுக்கிறாரு. ஆர்டிஓ கொடுத்ததை நடப்புல ஒருத்தருக்காக இங்க அரசாங்கமே 2 அதிகாரிகளை வச்சிருக்குது. நோடல் ஆபீசர்ங்கிற பேர்ல அவர் போய் சொல்றாரு, நீ இந்த தோட்டத்துக்குள்ள இருக்க கூடாது, உனக்கு இந்த பூமி சொந்தம் இல்ல, உனக்கு இத்தனை நாள் தான் டைம், இத்தனை நாளுக்குள்ள நீ இந்த பூமி விட்டுட்டு போயிடணும் அப்படிங்கிற மிரட்டலும் இதுவும் பண்றாரு. ஆனா நாங்க இந்த 60-70 வருஷமா இந்த பூமியில கஷ்டப்பட்டு தன் மக்களை படிக்க கூடி வைக்காமல் இந்த பூமியை நலம்படுத்தி இன்னைக்கு கோடிக்கணக்கான விலைக்கு விற்கக்கூடிய பூமி பண்ண பின்னாடி விட்டுட்டு போன்னு சொன்னா நாங்க எங்க போறது? அரசாங்கத்திடம் அது மட்டும் தான் கேட்கிறோம். பரம்பரையா நாங்க இங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம இந்த இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு விளை நிலங்களா மாத்தி வச்சிருக்கோம். அப்படிங்கிறப்ப நாங்க இந்த விட்டு எப்படி போறது அப்படின்னு சொல்றாங்க. இது குறித்து மணி நம்ம கூட இருக்காரு, அவர்கிட்ட இத பத்தி கேட்போம். சார், இப்ப கேரள அரசாங்கம் 7 நாட்களுக்குள்ள நீங்க வெளியேறணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற ஒரு சில தமிழர்களுக்கு நோட்டீஸ் கொடுத்திருக்காங்க. அப்படி அந்த நோட்டீஸ் கொடுத்து இப்ப 7 நாளுக்கு மேல ஆச்சு. அப்ப இப்ப உங்களை இவங்க எந்த அளவுக்கு தொந்தரவு பண்றாங்க, இந்த அரசு அதிகாரிகள் எந்த அளவுக்கு தொந்தரவு பண்றாங்க? இது மட்டும் இல்லாம நீங்க இப்ப எந்த ஒரு மனநிலையில சார் இருக்கீங்க? இன்னைக்கு காலையில கூட நான் டிவியில பார்த்தேன் சார், நான் ஆசியா நெட் நியூஸ்ல கலெக்டர் சொல்றாரு 19 தமிழர்களுக்கு தான், மிச்சம் எல்லாம் மலையாளிஸ்க்கு தான் அப்படின்னு சொல்றாரு. ஒரு பொறுப்புள்ள அதிகாரியா இருந்து இது மாதிரி சொல்லக்கூடாது. 19ஓட நிறுத்திடுவாரா? அப்ப நாங்க அதே ஆர்டிஓ ஆபீஸ் இருந்தா ஒரு ரெக்கார்ட் எடுத்திருக்கிறோம். 1350 பேருக்கு டிஎல்ஏ கேஸ் இருக்குது அப்படின்னு வந்திருக்குது. நோட்டீஸ் 19 பேருக்கு அனுப்பிச்சிருக்காங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் இதே மாதிரி தான் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 10 பேருக்கு அனுப்புறது, அவங்கள மட்டும் மிரட்டுறது, அப்புறம் மறுபடியும் 2 வருஷம் கழிச்சு மறுபடியும் ஒரு 10 பேருக்கு அனுப்புறது. அந்த 10 பேருக்கு அனுப்புறத வச்சுட்டு 10 பேருக்கு தான் பேட்டி கொடுத்திருக்காரு. இப்படி சூழ்ச்சியா பதில் சொன்னா எப்படி ஒரு பொறுப்புள்ள அதிகாரி சொல்லலாமா? அவர் என்ன பரிசீலிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் கூட நாங்க கண்டுக்கிட மாட்டோம். சரி, பரிசீலிக்கிறாங்கன்னு ஒரு பயம் இல்லாம இருக்கும். ஆனா அவரு 19 பேருக்கு தான் கொடுத்திருக்கிறோம், மத்ததெல்லாம் மலையாளிஸ்க்கு தான். இங்க அட்டப்பாடியில சென்சஸ் எடுத்து பாருங்க, யாரு அதிகம்? தமிழர்கள் தான் அதிகம். இல்ல சார், இப்போ இங்க இந்த 19 பேருக்கு கொடுத்த 7 நாளுக்குள்ள அவங்களை வெளியேற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு உண்டான நடவடிக்கைகள் இப்ப என்ன எடுத்திருக்காங்க? இப்ப 19 பேருக்குங்க இப்ப நோடல் ஆபீசர் ஒருத்தர் போட்டிருக்காங்க, ஒரு போலீஸ் அதிகாரி ஒருத்தர் போட்டிருக்காங்க. 19 பேருக்கு அவர் சொன்னது 19 பேர் தானே. 19 பேருக்கு ஒரு 2 அதிகாரி வேற நியமிச்சிருக்காங்க. நியமிச்சுட்டு அவங்க 8 நாளுக்குள்ள போகணும். வயசான அம்மா ஒருத்தர் இருக்காங்க, அவங்களுக்கு லா எதுவும் தெரியாது. 4.5 ஏக்கரா தான் அவங்களுக்கு இருக்குது, சட்டத்துக்கு உட்பட்டு தான் அவங்களுக்கு இருக்குது. அவங்கள இந்த 7 நாளுக்குள்ள நீங்க விட்டுட்டு போகணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு பின்னாடி தான் இந்த பிரச்சனை வந்தது. பிரச்சனைக்கு முக்கிய காரணம் இன்னொன்னுங்க, ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி ஒரு ஆர்டர் வந்திருக்கு, ஆர்டிஓ ஆர்டர். எந்த வித ஆக்டும் இல்ல, அதுல போடல. அவரே எழுதியிருக்காரு, இந்த டிஎல்ஏ ஆக்ட் இருக்கிறவங்களும் அப்புறம் டிஎல்ஏ ஆக்ட் இல்லாட்டியுமே ஆதிவாசியின் பேர் இருந்ததுன்னா அவங்களுக்கு எல்லாமே டாக்ஸ் எடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி 2 மாசத்துக்கு முன்னாடி நோட்டீஸ் அது எங்கிட்ட இருக்குங்க, நான் காமிக்கிறேன். அதுக்கு என்ன சொல்றாரு இந்த கலெக்டர்? இப்படி போட்டது எல்லா மக்களுக்கும் என்ன வருங்க, பயம் வருமா வராதா சொல்லுங்க? எல்லாரும் ஒரு 2000 பேருக்கு பக்கமா டாக்ஸ் அடைக்கிறது இல்ல இந்த மெமோ வந்ததுக்கு முன்னாடி. இது எந்த ரூல்ஸ்லயும் இல்ல. அவரா ஒரு ஆர்டிஓ யாருக்கும் கங்காயம் எடுக்க கூடாது, எது காரணம் எழுதணும் இல்ல. டிஎல்ஏ ஆக்ட் இருக்குது, நீங்க கொண்டு வாங்க பரிசீலிச்சுட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு கூட அதுல போடல. நான் உங்களுக்கு காமிக்கிறேன், அதை நீங்க வேணா கலெக்டர் காமிங்க. இப்ப நம்ம கூட இருக்கிற இந்த அட்டப்பாடி தமிழர் மணி என்ன சொல்றாங்கன்னா,
இந்த டிஎல் ஆக்ட் அப்படிங்கிற பேர்ல வந்து இங்க இருக்கிற தமிழர்கள் எல்லாத்தையுமே வந்து பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை மட்டும்தான் உருவாக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு 19 பேர் அப்படிங்கிறது வந்து நாளைக்கு வந்து இன்னும் பல ஆயிரக்கணக்கான பேர் ஆகப்படலாம் அப்படிங்கிறது இவங்களுடைய பெரிய வருத்தமா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ஆதிவாசிகள் என்ன செஞ்சிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1330 பேர் தங்களுடைய நிலங்களை வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டி ஆபீஸ் மற்றும் அரசு அலுவலகங்கள்ல போய் எங்க நிலத்தை மீட்டு தாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மனு கொடுத்திருக்காங்க. அதுக்கும் உண்டான நடவடிக்கைகளை வந்து இந்த அரசு தொடர்ந்து ஏற்க இருக்கிறது. ஆண்ட்ரூஸ் தொடர்ந்து பேசலாம் சிவசபாபதி. இப்ப அரங்கத்தில் இருக்கக்கூடிய நமது வில்முருகன் சட்ட கேட்கக்கூடிய கேள்வி, இப்போ அங்க இருந்து களத்தில் இருந்து அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் அவங்களுடைய ஒரு மன வேதனையோடு அந்த ஒரு கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார். குறிப்பா அவங்க வந்து இப்போதைக்கு 19 பேருக்காக அந்த நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. ஆனா அதுல உள்ளடக்கியது ஒரு 1000க்கும் மேற்பட்டவர்கள் அந்த லிஸ்ட்ல இருக்கிறாங்க. இதே முயற்சி படிப்படியாக தொடர்ந்த வண்ணம் இருக்கிறது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இதை எப்படி நீங்க பாக்குறீங்க? இதுல என்னன்னா, கேரள அரசு மிக சாதுரியமாக தமிழர்களை வெளியேற்றுவதற்கான பல்வேறு கட்ட முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். 1975 ஒரு சட்டத்தை கேரள அரசு கொண்டு வருகிறார்கள். அப்படி கொண்டு வருகின்ற போது அதை பின்னோக்கி அந்த சட்டம் பயன்படுத்தலாம், 1960களிலிருந்து பயன்படுத்தலாம் என்று ஒரு முடிவு எடுத்து அதை இது போன்ற ஒரு அதிகாரிகளை நியமனம் செய்து முயற்சிக்கிறார்கள். அப்போது மக்கள் மத்தியில் ஒரு எதிர்ப்பு வருகிறது, கைவிடப்படுகிறது. அதற்கு பிறகு அவர்கள் குறிப்பிட்டது போல 1986 இது போன்ற அதிகாரிகளை கொண்டு ஒரு குறிப்பிட்ட தமிழர் குடும்பங்களை வெளியேற்றுவதற்கு முயற்சி எடுக்கிறார்கள். ஆக மிகப்பெரிய கலவரம் வெடிக்கிறது. அதற்கு பிறகு இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு, இந்த சட்டம் எல்லாத்தையும் அப்படியே கிடைப்பிலே போட்டு விடுகிறார்கள். அதற்கு பிறகு என்ன செய்கிறார்கள், 1999 ஒரு சட்டத்தை ஒன்றை இயற்றி 5 ஏக்கர் நிலம் இருப்பவர்கள் மட்டும் நாங்க வந்து வெளியேற்றுறோம், அதுக்கு மேல இருக்கிறவங்களை வெளியேற்ற கைப்பற்றுறது அவங்களுக்கு அனுமதிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தை ஏற்றாங்க. அதுல பாருங்க, அதுலயும் தமிழர்களை பதிவாங்க வேண்டும் என்ற நோக்கோடு அந்த சட்டத்தை இயற்றி ஒரு அரசுக்கு தெரியும், ஒரு சட்டத்தை ஏற்றோன்னா கவர்னர் மூலியமா அந்த சட்டத்தை ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்கணும்னு. அப்ப தமிழர்களை பழிவாங்க வேண்டும் என்ற நோக்கோடு கவர்னருக்கு அனுப்பாம நேரடியா ஜனாதிபதிக்கு அனுப்புறாங்க. அந்த சட்டம் அமுல்படுத்தப்படல. அப்ப அந்த 5 ஏக்கர் இருக்கிற தமிழர்களும் இப்ப உரிமை கொண்டாட முடியாது என்கிற நிலை இப்ப அங்க ஏற்பட்டிருக்கு. இப்ப அங்க கார்த்திகேயன், சுப்பராவ் என்கிற 2 ரெவன்யூ அதிகாரிகளையும், கிருஷ்ணன்குட்டி என்கிற ஒரு மலையாள அதிகாரிகளை கொண்டு தமிழர்களை வீடு வீடாக சென்று மிரட்டி அவர்களை வெளியேற்றுவதற்கான எல்லா விதமான முயற்சியும் எடுக்கிறது. இப்போது வேணும்னா அந்த நோட்டீஸ் என்று சொல்லக்கூடிய அறிக்கை 19 குடும்பங்களுக்கு சென்றிருக்கலாம். ஆனா கேரள அரசுடைய திட்டம் என்பது அங்க இருக்கிற தமிழர்களை கொஞ்சம் கொஞ்சமாக அப்புறப்படுத்த வேண்டும். ஒட்டுமொத்தமாக அப்புறப்படுத்தினால் 86 ஏற்பட்டது போல மிகப்பெரிய எழுச்சி ஏற்படும், போராட்டம் வெடிக்கும் என்பதால் அவர்கள் ராஜதந்திரமாக இதை கையாளுகிறார்கள். நாம் இதை ஒன்று உற்றாக கவனிக்க வேண்டும். மலைவாழ் மக்களுக்கு, அங்கு வாழ்கின்ற ஆதிவாசி மக்களுக்கு இடம் வேண்டும். அவர்கள் பூர்வீக குடிமக்கள், அந்த மண்ணின் மைந்தர்கள், அவர்கள் அங்கு எல்லா உரிமைகளோடு வாழ வேண்டும். அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஆனா இதே கேரளாவில் இதர 4 மாவட்டங்களில் இந்த சட்டம் அமுல்படுத்தப்படவில்லை. இதே ஆதிவாசி மக்களுக்கு இடத்தை கையகப்படுத்துவதற்கு கேரள அரசு எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. ஏன் தமிழர்கள் வாழ்கின்ற இந்த அட்டப்பாடி பகுதியில் மட்டும் தொடர்ந்து 1960களில் இருந்து கேரள அரசு முயற்சிக்கிறது. இது எந்த அரசாக இருந்தாலும், காங்கிரஸ் அரசாக இருந்தாலும், கம்யூனிஸ்ட் அரசுகளாக இருந்தாலும் தமிழர்களை வெளியேற்றுவது ஒன்றே நோக்கமாக இருக்க வேண்டும். குறிப்பாக இன்றைய மதிப்பீடுகள், தமிழர்கள் நீங்கள் குறிப்பிட்டது போல அங்க ரத்தம் சிந்தி, வேர்வு சிந்தி, காடுகளிலே பல்வேறு துன்பம் துயரங்களுக்கு ஆளாகி அந்த நிலத்தை செழுமைப்படுத்தி விவசாய நிலங்களாக, அற்புதமாக இன்னைக்கு காய்கறிகளை உற்பத்தி பண்ணக்கூடிய நிலங்களாக, தேயிலை உள்ளிட்ட பல்வேறு பயிர்கள், எல்லா விதமான பயிர்களையும் அங்கு பயிரிடக்கூடிய நிலமாக அதை பொன்விளைவுமாக மாற்றி இருக்கிறார்கள். ஆக இந்த உழைப்பை செலுத்தியவர்கள், ஆண்டாண்டு காலமாக அந்த மண்ணில் வாழ்கின்றவர்களை நீங்கள் இன்றைக்கு அடியோடு வெளியேறு என்று சொல்வது அவர்கள் அதான் கேட்கிறார்கள். நாங்கள் எங்கே போவோம், மாற்றுக்கு எங்களுக்கு வழி என்ன, அரசு என்ன சொல்லுகிறது என்பதாக கேட்கிறார்கள். ஆக தமிழக அரசும் கேரள அரசும் உடனடியாக ஒரு பேச்சுவார்த்தைக்கு உயர்மட்ட குழுவில் அமைச்சர் தலைமையிலே ஒரு குழுவை அமைத்து இதற்கு ஒரு நிரந்தர தீர்வை ஏற்படுத்த வேண்டும். தமிழர்கள் எப்போது எழுச்சி கொள்கிறார்களோ, எப்போது போர்க்குணத்தோடு வீதிக்கு வந்து போராட முன்வருகிறார்களோ அப்போது கேரள அரசு பணிகிறது, இந்த திட்டத்தை அப்போதைக்கு நிறுத்தி வைக்கிறது. ஆனால் அதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக இதை அவர்கள் நடைமுறைப்படுத்த முயற்சிக்கிறார்கள். ஆக இந்த அவலம் என்பது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத ஒரு நிலை, அவர்கள் வாழ்வாதாரத்திற்கு உத்தரவாதம் இல்லாத ஒரு நிலை, அவர்கள் மீது இன்றைக்கு பல்வேறு பொய் வழக்குகள் போடப்பட்டிருக்கின்றன. பல்வேறு சித்திரவதை, துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் தமிழர்கள் அங்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆக இந்த நிலையை நீடிக்க மத்திய அரசு நிச்சயமாக அனுமதிக்க கூடாது என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். தொடர்ந்து பேசலாம். குறிப்பாக இவர் குறிப்பிட்டது போல ஏன் தமிழக மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மாவட்டத்தில் மட்டும் இது போன்ற ஒரு சட்டங்களை அமல்படுத்துகிறார்கள், மற்ற மாவட்டங்களில் என்ன நிலை இருக்கிறது, ஏன் அங்கு இந்த சட்டத்தை அமல்படுத்தவில்லை என்ற ஒரு கேள்வியை வைத்திருக்கிறார். இந்த நேரத்திலே 16% மேல் மலையாள மக்கள் இருக்கக்கூடிய கோவை மாவட்டங்களில் பல்வேறு விதமான போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அங்கு இருக்கக்கூடிய மக்கள், அங்கு களத்திலிருந்து எமது செய்தியாளர் நேசராஜ் நம்மோடு இணைந்திருக்கிறார். நேசராஜ், சொல்லுங்க, இப்ப அங்க உங்க கூட வந்து பல்வேறு விதமான மக்கள் எல்லாம் போராட்டங்கள் பண்ணிட்டு இருக்கிறாங்க, முக்கியமான தலைவர்கள் போராட்டங்கள் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய நிலை என்ன, இந்த அட்டப்பாடி விவகாரத்தினுடைய பிரதிபலிப்பாக அங்கு என்ன இருக்கிறது?
வணக்கம் ஆண்ட்ரூஸ். இப்ப பாத்தீங்கன்னா கேரளா மாவட்டத்தில் அட்டப்பாடி பகுதியில் 30 வருடங்களுக்கு மேலாக விவசாய தொழில் செய்து வரும் விவசாயிகளை தற்போது கேரள அரசு துரத்தி விடுவதாக நடவடிக்கை எடுத்து வருகிறது. இதனால தமிழ்நாடு ஓட்டல் முன்பு பல்வேறு கட்சியினர் உண்ணாநிலை அறப்போர் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல உசிலம்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கதிரவன் இருக்காரு, அவர்கிட்ட நம்ம கேட்போம். இப்ப இந்த அட்டப்பாடி பிரச்சனையை நீங்க எந்த அளவுக்கு பாக்குறீங்க சார்? கேரள மாநிலத்தில் அட்டப்பாடி பேரூராட்சி இருந்து வருகிறது. கிட்டத்தட்ட அந்த பகுதியில் தமிழர்கள் அதிகமாக வாழ்ந்து வருகிறார்கள். அந்த பகுதியை அதாவது மலைப்பகுதியாக இருந்த பகுதியை எல்லாம் சீர்படுத்தி தன் கடின உழைப்பால் செயற்படுத்தி இன்றைய தினம் அது விவசாய நிலங்களாக மாற்றப்பட்டு அந்த முயற்சியை மேற்கொண்ட தமிழர்களை இன்றைய தினம் அந்த அரசு, கேரள அரசு அவர்களை வெளியேற்ற வேண்டும் என்று காழ்ப்புணர்ச்சியோடு செயல்பட்டு வருவதை கண்டித்துத்தான் இன்று அட்டப்பாடி மக்களுக்காக இன்றைய தினம் என்னுடைய தலைமையிலே இந்த உண்ணாவிரத அறப்போட்டார் நடைபெற்று வருகிறது. சொல்லப்போனால் அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி, நேதாஜியை தலைவனாக கொண்ட கட்சி இன்றைய தினம் அறப்போராட்டத்தில் நடைபெறுவதால் அதற்கு காரணம் அரசியல் சட்டத்தை மதித்து நம்முடைய ஜனநாயக ரீதியான கொள்கையை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இதுபோன்று இங்கே உண்டாவது அறப்போராட்டம். ஏனென்றால் ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களின் போர்முனையில் சந்தித்த நேதாஜியுடைய அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் இன்றைய தினம் உண்ணாவிரத நோன்பில் கலந்து கொண்டிருக்கிறது. அதற்கு காரணம் இந்த மக்களை பாதுகாக்கப்பட வேண்டும். அங்கிருக்கின்ற அந்த மக்களை கிட்டத்தட்ட அவருடைய சரித்திரத்தை பார்த்தால் 140 ஆண்டுகளாக கிட்டத்தட்ட 5 ஜெனரேஷன்களாக அங்கு வாழ்ந்து வருகிறார்கள். அது காட்டுப்பகுதியாக இருந்த பகுதியை மாற்றி விளைநிலங்களாக மாற்றி இன்று விளைநிலங்களாக மாற்றி அந்த விளைநிலையில் வருகின்ற பொருட்களை அவர்களா பயன்படுத்துகிறார்கள். இந்திய மக்கள், தமிழக மக்கள், கேரள மக்கள், கர்நாடக மக்கள் அனைவருமே பயன்படுத்துகின்ற பொருட்களை உற்பத்தி செய்கின்ற தமிழனை வெளியேற்ற வேண்டும் என்று சிந்திப்பது எப்படி கேரள அரசுக்கு சிந்தனை வந்தது என்பதற்கு எனக்கு புரிந்து கொள்ள முடியவில்லை. சொல்லப்போனால் மத்தியில் ஆளுகின்றது காங்கிரஸ் அரசு, இங்கே கேரளாவில் ஆளுகின்றது காங்கிரஸ் அரசு. அவர் எல்லாம் மக்களை பற்றி சிந்திக்காதவர்கள் என்பதை எடுத்துக்காட்டாகத்தான் சொல்கிறது. இந்த தினம் நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது என்று சொல்கிறார். நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது, அதனால் நாங்கள் வெளியேற்றுகிறோம். அதாவது தமிழகத்திற்கு கேரளாவிலிருந்து தண்ணீர் முல்லை பெரியார் தண்ணீர் வரவில்லை. 5 மாவட்டத்திற்குரிய நிகழ்வு. அதே ஒன்று கர்நாடகத்திலிருந்து காவிரி நீர் தமிழகத்துக்கு வருகிறது. இதிலே உச்சநீதிமன்றம் தெளிவாக சொல்லியிருக்கிறது 202 டிஎம்சி தண்ணீர் சென்றுவிடப்பட வேண்டும் என்று. ஆனால் கர்நாடக சட்டமன்றத்தில் என்ன தீர்மானம் நிறைவேற்றுகிறார்கள்? உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு எதிராக அங்கே சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. அதே ஒன்று கேரளாவிலே அங்கே கேரள அரசை முல்லை பெரியாரை 142 அடி உயர்த்தப்பட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. ஆனால் அந்த அரசு அந்த 142 அடியை உயர்த்துவதற்கு மேற்கொள்கிறதா? 136 அடி அணை வந்தவுடன் அதை நிறுத்துகிறார்கள், தண்ணியை திறந்து விடுகிறார். ஏன்? உச்சநீதிமன்றம் சொன்ன கேரள அரசு உச்சநீதிமன்றம் சொன்ன தீர்ப்பை அந்த இடங்களில் மறுக்கிறது. ஆனால் இங்க இருக்கின்ற தமிழர்களுடைய நிலைமையை புரிந்து கொள்ளாமல், ஆனால் அவர்களை எதிர்த்து அவர்களுக்கு இந்த விதத்தில் மட்டும் அந்த தமிழர்களை வெளியேற்ற வேண்டும் என்று ஆசைப்படுவது, வெறித்தனமாக செயல்படுவது என்ன காரணத்தில் என்று தெரியவில்லை. இதற்கு காரணம் அங்கிருக்கின்ற மலைஜாதியினரை காப்பாற்றுவதற்கு அல்ல. இந்திய அரசு, காங்கிரஸ் அரசு, இங்கும் கேரளாவிலும் காங்கிரஸ் அரசு. பன்னாட்டு நிறுவனங்கள் அங்கு வர வேண்டும், பன்னாட்டு கனிவளங்களை அந்த மக்கள் அந்த பன்னாட்டு நிறுவனங்கள் பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக தாரை வார்ப்பதற்காகத்தான் இந்த திட்டத்தை கேரள அரசு மேற்கொண்டு வருவது மத்திய அரசுடைய துணையோடு நடைபெற்று வருகிறது. இது வன்மையாக கண்டிக்கக்கூடிய. சிந்தித்து பாருங்கள், அந்த மனிதர்கள் அங்கு இருக்கின்ற 20,000 மக்கள் அவர் எங்கு போய் வாழ்வார்கள்? ஏனோ கேரளா இந்தியாவுடைய ஒரு பகுதி, இந்திய நாட்டினுடைய ஒரு பகுதி. அது வேற நாடு அல்ல. சட்டங்கள் அனைத்தும் ஒன்று. உள்ளாட்சி தத்துவத்தின் பிரகாரம் அவர்களை அந்த அரசு அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அவருடைய கடமை. அந்த கடமையை தவறி அங்கிருக்கின்ற தமிழ் மக்களை வெளியேற்ற வேண்டும் என்று சிந்தித்து அதற்கான அரசு மேற்கொண்ட நடவடிக்கை கண்டிக்கத்தக்கது. எப்படி அங்கு இடதுசாரி கட்சிகள் இருக்கிறார். இடதுசாரி கட்சிகள் இந்திய அளவில் தேசிய கட்சி, காங்கிரஸ் ஒரு தேசிய கட்சி. ஆனால் இடதுசாரி கட்சிகள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் போன்ற இதற்கு முன்னால் ஆட்சியில் இருந்திருக்கிறார். ஆனால் அவர்கள் என்ன சிந்திக்க வேண்டும்? இந்திய அளவில் மனிதநேயத்தோடு மனிதனை மதிக்கின்றவர்களை, மக்களை மதிக்கின்ற அரசாக கட்சியாக இருக்க வேண்டுமே தவிர தனிப்பட்ட
இப்போ பல்வேறு கோரிக்கைகளை வந்து வலியுறுத்தி இருக்கிறாரு ஆண்ட்ரூஸ். தொடர்ந்து பேசலாம் நேசராஜ். குறிப்பாக ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய கதிரவன் அவர்கள் குறிப்பிட்ட ஒரு கருத்து, அங்கு கரடுமுரடான மலைப்பாதை பகுதிகளாக இருந்த அந்த அட்டப்பாடி பகுதியை நம்ம தமிழர்களுடைய உளவு முறையின் அடிப்படையாக அவருடைய சீர்படுத்தி அவர்கள் இன்று பசுமையான ஒரு நிலப்பகுதியாக மாற்றியிருக்கிறார்கள். இதை கேரள அரசு மறந்துவிட்டு செயல்படுகிறது என்ற ஒரு கருத்தை நிலைப்படுத்தியிருக்கிறார். தமிழகத்தை ஒட்டியிருக்கக்கூடிய கேரள மாநில எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய அட்டப்பாடி பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு 3000 தமிழக குடும்பங்கள் 15,000 தமிழர்களுக்கு மேல் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய பிரச்சனையை முக்கியமாக பேசிக் கொண்டிருக்கிறோம். இங்கு அரங்கத்திலும் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்து கொண்டிருக்கிறார் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் வேலுமுருகன் அவர்கள். களத்திலிருந்து எமது செய்தியாளர் சிவசபாபதி, நேசராஜ் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். சிவசபாபதி, இப்ப அங்க இருக்கக்கூடிய போராட்ட களம், குறிப்பாக அங்க பிரச்சனை இருக்கக்கூடிய ஒரு களம், அந்த களத்தில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன நினைக்கிறார்கள்? குறிப்பா அவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த பிரச்சனை தமிழர்களுக்கு மட்டும்தான் இருக்கிறதா, இல்ல அங்கும் இருக்கக்கூடிய மலையாளிகளுக்கும் இது போன்ற ஒரு 5 ஏக்கர் பிரச்சனை இருக்கிறதா என்ற ஒரு கருத்தை அவங்க கிட்டே கேட்டு சொல்லுங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க இது பற்றி? இப்ப நம்ம கிட்ட இருக்கிற நேசமணி அப்படிங்கிறவங்க கேட்போம். அவங்க இங்க வாழ்ற அட்டப்பாடி தமிழர். இப்ப வந்து இந்த போராட்டம் இப்போ நீங்க எல்லாமே எடுத்து நடத்திட்டு இருக்கீங்க. இந்த போராட்டத்தில் பாத்தீங்கன்னா நாளைக்கு வந்து அரசு வந்து இதை செயல்படுத்தி உங்களை எல்லாம் வெளியேற்றப்பட்டால் என்ன சூழ்நிலையில நீங்க இருப்பீங்க? அரசு எங்களை வெளியேற்றணும்னு நினைச்சா கண்டிப்பா நாங்க யாரும் இங்கிருந்து வெளியேற மாட்டோம். ஏன்னா இந்த பூமி வந்து முறைப்படி பத்திரப்பதிவு பண்ணி நாங்க வந்து அனுபவிச்சுட்டு இருக்கிற பூமி. அப்படி இருக்கும்போது இது வந்து இன்னைக்கு வெளியேறுங்க அப்படின்னு சொன்னா நாங்க எந்த விதத்திலையும் வந்து இது வெளியேறதுக்கான சூழ்நிலை வந்து கண்டிப்பா வராது. அப்படி எங்கெங்க வெளியேற்றங்கள் நடக்குதோ அங்க எல்லாம் நாங்க எல்லாரும் ஒன்று கூடி போராடக்கூடிய மனநிலையில தான் நாங்க இன்னைக்கு இருக்கிறோம். ஏன்னா இந்த பூமி யாருமே நாங்க வந்து திருட்டுத்தனமாகவோ இல்ல அநியாயப்பட்டு ஒருத்தரை ஏமாத்தியோ வாங்கின பூமிகள் அல்ல. முறைப்படி பணம் கொடுத்து பத்திரப்பதிவு செய்யப்பட்ட அரசாங்க முத்திரைத்தாள் வாங்கி பத்திரப்பதிவு செய்யப்பட்ட பூமிகள் தான் இன்னைக்கு எங்க கைவசமும் நாங்க வந்து அதை விவசாயம் பண்ணிட்டு இருக்கிற பூமியாகவும் வந்து இன்னைக்கு இருக்குது. இந்த பூமி வந்து நாங்க வாங்குற காலத்துல வந்து புதர்களாகவும் முட்கள் மண்டி கலந்த போது அதை வந்து பண்படுத்துறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய செலவுகள் பண்ணி இந்த அளவுக்கு வந்து நாங்க வந்து இன்னைக்கு விவசாய பூமியா மாத்தி இவ்வளவு தோப்பு தரவுகள் வந்து உண்டாக்கி இருக்கிறோம். இதுல இன்னைக்கு வந்து நாங்க விவசாயம் செஞ்சுட்டு வர்றோம்னா அதனோட கஷ்டங்கள் வந்து எங்களோட பெரியவங்கள் வந்து இதுல பட கஷ்டத்தினாலதான் இன்னைக்கு வந்து இந்த பூமி இன்னைக்கு வந்து ஒரு நல்ல செழிப்பான ஒரு விவசாய பூமியா வந்து மாறி இருக்குது. அப்படி இருக்கும்போது வந்து இது இன்னைக்கு வந்து வெளியேற்றுதுங்கிறது வந்து நடக்க முடியாத செயல். இப்போ இவங்க நவமணி என்ன சொல்றாங்கன்னா, இது எங்களுடைய வாழ்வாதாரம், இதை விட்டு நாங்க வெளியேற முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு அம்மா கிட்ட கேட்போம். அம்மா, இப்ப வந்து நீங்க வந்து எவ்வளவு நாளா இங்க வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க? நாளைக்கு உங்களுக்கு வெளியேற்றப்பட்டால் நீங்க இங்க இருந்து உங்களை வெளியே அனுப்பிச்சிட்டா என்னமா பண்ணுவீங்க? நாங்க எங்கேயுமே போக மாட்டோங்க சார். நாங்க வாழ்ந்து 60-70 வருஷமாச்சு. இப்ப வந்து இப்படி போகணும்னு சொல்றாங்க. நாங்க எங்கேயும் போக முடியும். இதெல்லாம் விட்டு போட்டு நாங்க எங்கேயும் போக முடியாது. நாங்க எங்க மேல ரிப்போர்ட் அடிக்கடி ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. அங்கவா அங்கவான்னு சொல்றாங்க சார். நாங்க வயசான அதை நாங்க எங்கேயுமே போக முடியாதுங்க சார் இது விட்டு போட்டு. ஆமாங்க சார், நீங்க தான் அதை மூச்சு எடுத்து கொடுக்கணும் சார் எங்களுக்கு. தொடர்ந்து பல வருடங்களா நாங்க இங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இந்த இடத்த விட்டு நாங்க போக முடியாது அப்படின்னு மட்டும் அவங்க சொல்றாங்க. இப்ப வந்து இங்க வாழ்ற இன்னொரு தமிழர்கிட்ட கேட்போம், மயில்சாமிங்கிறவர்கிட்ட. சார், இப்ப வந்து இந்த பிரச்சனை வந்து தமிழர்களுக்கு மட்டும் உண்டான ஒரு பிரச்சனையா இருக்கா, இல்ல மலையாளிகளும் இதனால் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில பாதிக்கப்படுறாங்களா? நான் சொல்றது ஏறக்குறைய ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி கேரள மொழி சிறுபான்மையினர் நலச்சங்கம் உண்டாக்கணும். நலச்சங்கம் உண்டாக்குனது வந்து ஒரு தமிழனுக்காகவோ ஒரு ஜாதிக்காகவோ சங்கம் உண்டாக்கல. கேரளா, அதாவது ஒரு ஸ்டேட் லெவல்ல கேரளா மொழி என்ன, இங்க மலையாளம் தான் கவர்மெண்ட் மொழி. அதனால பாக்கியுள்ள மொழிகள்லாம் கவர்மெண்ட் சட்டப்படி சிறுபான்மை மொழி. சிறுபான்மையினர் நலச்சங்கம் தான் உண்டாக்கணுமோ தவிர மலையாளம் தமிழ் அப்படின்னு தான் நாங்க தமிழ் சங்கம்னு வச்சிருப்போம். இந்த 2 நாளா பேப்பர் படிக்கிற போது எனக்கு வேதனை. இன்னைக்கு காலையில் பேப்பர் படிச்சு வந்த தமிழருக்கு ஒரு IAS கலெக்டர் கொடுக்கிற ரிப்போர்ட், தமிழருக்கு 19 நோட்டீஸ், மலையாளிக்கு 58 நோட்டீஸ். விரையாத பிரிக்கிற 77 நோட்டீஸ் நான் DLA கேஸ் பிரகாரம் நான் அனுப்பிக்கிறேன்னு சொல்லாமல்ல. 77 கேஸ் ட்ரைபல் ஆக்ட் பிரகாரம் நான்
நம்ம இங்க இருக்கிற மயில்சாமி என்ன சொல்றாருன்னா, இங்க வந்து நாங்க யாரையுமே மலையாளி தமிழர் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கப்படல. ஆனா இங்க இருக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா, இவங்கதான் இந்த அரசு அதிகாரிகள் என்ன சொல்றாங்கன்னா, இவங்கதான் தமிழ் ஆட்கள் மலையாள ஆட்கள் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ இங்க இருக்கிற இன்னொரு தமிழர்கள்ட்டையும் நம்ம கேட்போம். ஆமா, இப்ப வந்து இந்த அட்டப்பாடி பிரச்சனையில வந்து இந்த நோட்டீஸ் கொடுக்கப்பட்ட பிறகு உங்களுக்கு வந்து இந்த போலீசார் வந்து எதுவும் நடவடிக்கை இருக்கா? உங்களை வந்து அவங்க எதுவும் தொந்தரவு பண்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்காமா? தொந்தரவு பண்ணாங்க சார். அதாவது SMS கேஸ் அது இதுன்னு போட்டு கொஞ்சம் தொந்தரவு பண்றாங்க. இங்கிருந்து நாங்கள் வெளியேற மாட்டோம். கண்டிப்பா போராட்டம் பண்ணி எப்படியாவது ஜெயிச்சு காட்டுவோம். எந்த மாதிரி உங்களுக்கு வந்து இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இங்க இருக்கிற பெண்களும் என்ன சொல்றாங்கன்னா, இங்க வந்து அரசு அதிகாரிகள் போலீஸ் இவங்களை எல்லாம் வச்சு எங்களுக்கு வந்து தொந்தரவு கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப அவங்ககிட்ட கேட்போம். கீதா அப்படிங்கிறவங்ககிட்ட கேட்போம். அட்டப்பாடியில இருந்து இப்ப வந்து போலீசார்கள் வந்து உங்ககிட்ட வந்து எந்த மாதிரி தொந்தரவு பண்றாங்க, வேற என்ன பண்றாங்க? விட்டு கொடுக்க சொல்றாங்க, விட்டுட்டு போங்க அப்படிங்கிறாங்க. நாங்க எங்க போறது? நாங்க 40 வருஷமா இந்த இடத்துல இருந்து, நான் பிறந்ததே 40 வருஷமா இந்த இருக்கிறேன். எங்க வாழ்க்கை முழுவதுமே இதுல நஷ்டப்பட்டாச்சு. இனி போனா நாங்க எங்க போக முடியும்? நாங்க இதை விட்டுட்டு நாங்க எங்க போறது? எங்க குழந்தை குட்டிகள் எல்லாம் கஷ்டப்பட்டு நாங்க படிக்க வைக்கிறோம். எங்க கொட்டி கறந்தெல்லாம் நாங்க படிக்க வைக்கல. ஒவ்வொரு பூமியில 9 பள்ளம் இருந்தது. அதெல்லாம் நிரவி சமமான பூமி ஆக்கி அதுக்கு மோட்டர் வச்சு தண்ணி விட்டு விடிய விடிய பாடுபட்டு ஆனை பண்ணி எத்தனை சல்லியத்துக்கு தொந்தரவுக்கு நாங்க ஆளாயி இன்னைக்கு எங்களை விட்டுட்டு போனா நாங்க எங்க போறது? எங்களுக்காக எங்க மாமியார் கூட ஒதுக்கி கொடுத்த பூமி அவங்க கிட்ட போய் சொத்து கேட்க முடியுமா? என் மக்கள் என்ன பண்றது? 2 பசங்களை நாங்க 2 குழந்தைய, ஒரு பையன் 4 வயசு ஆகுமோ அவங்க அப்பா இறந்தது, ஒரு பையன் வயிற்று இருக்கும் போது இந்த தோட்டத்தை எனக்கு பங்கி கொடுத்தது. நீ வச்சுக்கமான்னு இந்த தோட்டத்துல இது வரைக்கும் கந்தாயம் எடுக்க கிடையாது. நான் பையனுக்கு பெரியவனுக்கு போய் ஒரு பேங்க்ல போய் +2 முடிச்ச முன்னாடி காலேஜ்ல சேர்த்தலான்னு ஒரு லோன் வாங்க போனப்போ கந்தாய ரசீது கொண்டு வாங்குறாங்க. எந்த கந்தாய ரசீது நான் கொண்டு போறது? ஏங்க சார், தொடர்ந்து இங்க இருக்கிற மக்கள் என்னமே சொல்றாங்க என்னன்னா, இங்க அரசு அதிகாரிகளும் சரி எங்களுடைய வாழ்வாதாரம் இங்கதான் இருக்கு, எங்களுடைய பிள்ளைகள் படிக்க வச்சதுல இருந்து நான் பிறந்து வளர்ந்ததுல இருந்தே இங்கதான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சிவசபாபதி தொடர்ந்து பேசலாம். குறிப்பாக இங்க அரங்கத்தில் இருக்கக்கூடிய நம்ம வேல்முருகன் சார் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, அங்க இருக்கக்கூடிய மக்கள், பாதிக்கப்பட்ட மக்கள் அவங்களுடைய கருத்தாக பதிவு செய்தது என்னன்னா, பொய் புகார்கள் பொய் வழக்குகள் அப்படிங்கிறது அதிகமாக போடப்படுகிறது, பயமுறுத்தலுக்கு ஆளாக்கப்படுகிறார்கள் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அந்த தமிழருடைய இந்த போர்க்குணத்தை, இந்த போராட்ட குணத்தை முடக்குவதற்கு கேரள அரசு செய்கின்ற வேலை ஏற்கனவே 86 இதுதான் நடந்தது, இப்போதும் இதுதான் நடக்கிறது. அவர்களே குறிப்பிட்டார்கள், 107 வழக்கு பதிவு செய்து எங்களை அழகை கொடுக்கிறார்கள். 107 என்பது அங்க நூற்றுக்கணக்கான தமிழர்கள் மீது வழக்கு போட்டு ஒரு 2-3 மாவட்டங்களை தாண்டி அங்க இருக்கிற ஒரு கோட்டாட்சியர் ஆர்டிஓ என்பவரிடத்தில் ஆஜராக வேண்டும் தினமும். அது ஆண் பெண் குழந்தைகள் யாரு போட்டாலும் அவங்க போய் அங்க நிக்கணும். வேற எந்த வேலைக்கும் போக முடியாது, பள்ளிக்கு போக முடியாது, மாணவர்கள் படிக்க செல்ல போக முடியாது, அங்க வேற தோட்ட தொழிலுக்கு போக முடியாது. ஆக தினமும் அப்படிதான் ஆஜராகணும். மாத கணக்கில் அதை அழகை கூடுவாங்க. இரண்டாவது, இப்ப இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறவர்கள் இப்ப இந்த மாதிரியான செய்திகளை இங்க இருக்கிற காவல்துறை ஒற்றத்துறை மூலம் தெரிந்து கொண்டு இவர்கள் மீது பொய் வழக்கு போடுவார்கள். அங்க வந்து அரசு நிலத்தை கைப்பற்றினாங்க, இல்ல மரத்தை வெட்டினாங்க, இல்ல ஏதாச்சும் பொய் வழக்கு போட்டு அவர்களை முடக்குன்ற இந்த வேலையை தான் செய்கின்றார்கள். இது கேரள அரசு ஆண்டாண்டு காலமா இதை செய்து வருகிறது. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், பவானி ஆற்று பிரச்சனை, அதாவது சிறுவாணி அணை அந்த பிரச்சனை வருகின்ற போது கூட அது வந்து அப்ப வந்து என்ன செஞ்சாங்க, அப்ப தடுத்து அந்த தண்ணி போகக்கூடாதுன்னு சொல்லி மிகப்பெரிய பிரச்சனையை அங்க கேரள மக்கள் உருவாக்குறாங்க. அப்ப இங்க தமிழ்நாட்டில் இருக்கிற கோயம்புத்தூர் இருக்கிற இதே போன்ற அனைத்து கட்சிகளும் ஒன்று கூடி பொதுமக்கள் வீதிக்கு வந்து போராடி அதற்கு பிறகு மத்திய அரசிடம் முறையிட்டு அதற்கு பிறகு அந்த உரிமையை அவர்கள் காப்பாற்றினார்கள். அதே போல முக்காலி என்கிற ஒரு அணையினுடைய அந்த நீர்மட்டம் அது நீலகிரி மாவட்டத்தில் உற்பத்தியாகி கொஞ்சம் தூரம் கேரளா வழியா போய் திரும்ப தமிழ்நாட்டுக்கு வருது. அங்க அதே மாதிரி தடை பண்ணி தமிழ்நாட்டுக்கு வருகின்ற நீரை தடுப்பதற்கு முயற்சி செய்தார்கள். ஆக அங்கு அதை எதிர்த்து போராடுகின்ற மக்கள் மீது அங்க போராட்டம் பொய் வழக்கு. ஆக இது வந்து ஆண்டாண்டு காலமாகவே கேரள அரசு மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட பிறகு இந்த வேலையை அவர்கள் செய்து வருகிறார்கள். இன்னும் சொல்ல போனா என்ன சொல்றாங்கன்னா, நம்ம விவரம் தெரிந்த நம்முடைய முன்னோர்கள் ஒரு சரியான ஒரு எல்லை கோடுகள் இதுவரையிலும் தமிழகத்திற்கும் கேரளத்திற்கும் வகுக்கப்படவில்லை. குறிப்பாக வனப்பகுதிகளில் இதுமாரி நீர்நிலை போன்ற பகுதிகளில் அதுவும் ஒரு சிக்கல் அப்படின்னு சொல்கிறார்கள். ஆக இதற்கான ஒரு தீர்வு என்னவாக இருக்க முடியும் என்று சொன்னால், தமிழக அரசு மத்திய அரசுடனும் கேரள அரசுடனும் உட்கார்ந்து இதை பேசி இதை ஒரு வரையறுக்கு கொண்டு வர வேண்டும். இது ஒரு முறையான ஒரு தீர்வு எட்டப்பட வேண்டும். ஆக அவர்கள் வந்து அப்படி ஒரு முறையான தீர்வுக்கு நாம் முயற்சிக்கிற போது எதை பற்றி அவர்கள் கவலை கொள்ளவில்லை. ஏன்னா அவர்களுக்கு அங்கு சிறுபான்மையா இருக்கிற தமிழர்களை அவர்கள் வந்து பகடக்காயாக்குறாங்க.
அப்ப நம்ம ஏதாச்சும் ஒரு நடவடிக்கை எடுக்கின்ற போது இப்ப கூட உங்களுக்கு தெரியும், முல்லைப்பெரியார் பிரச்சனை ஏற்பட்ட போது சாந்தவேல் என்ற ஒரு தமிழர் ஐயப்பன் கோயிலுக்கு சென்ற போது அங்கு கொதிக்கின்ற வெந்நீரை ஊற்றி அவர் படுகொலை செய்யப்பட்டார்கள். இங்கு தமிழர் அமைப்புகள் நாங்கள் எல்லாம் இந்த பிணைத்தை வைத்துக் கொண்டு போராடினோம். ஆனால் அதை கேரள அரசு மறைத்தது. அதை குறித்து மத்திய அரசு கொஞ்சம் கூட கிஞ்சித்தும் அதை குறித்து கவலைப்படவில்லை. ஆக தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழர்கள், தமிழக கட்சிகள், தமிழர் அமைப்புகள் ஒட்டுமொத்தமாக நம்முடைய மக்களை, தமிழர்களை பாதுகாக்க வேண்டும். அவர்கள் உரிமைகள் நிலைநாட்டப்பட வேண்டும். அவர்கள் வாழ்வாதாரம் பாதுகாத்து அதை நிலைத்து நீடிக்க செய்ய வேண்டும் என்று சொன்னால் நாம் இங்கு ஒற்றுமையாக போராட வேண்டிய ஒரு சூழல் உருவாகி கொண்டிருக்கிறது. அவர்கள் அங்கு தங்கள் உரிமைக்காக போராடினால் நிச்சயம் அவர்கள் மீது நீங்கள் சொன்னது போல் பொய் வழக்கு பாயும், பல்வேறு பிரச்சனைகள், துன்பங்கள், துயர்களுக்கு ஆளாக்கப்படுவார்கள். சிறுபான்மை மொழியினத்தார் இருக்கின்றவர்கள் பாதிக்கப்படுவார்கள். ஆக நம்முடைய தமிழக அரசுதான் தமிழர்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதற்கான பாதுகாப்பு அரணாக இருப்பதற்கும் அவர்கள் வாழ்வாதாரம் அவங்க கேட்கறாங்க, நாங்க எங்க போவோம், 70 ஆண்டு காலமா நாங்க இங்க வாழ்றோம், எங்க பிள்ளைகளை எங்க போய் படிக்க வைப்போம், நாங்க எங்க போய் வாழ்வோம் அப்படின்னு அந்த கண்ணீர் மல்க அவருடைய அந்த குரல்களுக்கு நிச்சயம் மத்திய அரசு காது கொடுத்து கேட்க வேண்டும். உரிய நடவடிக்கை நம்ம முதலமைச்சர் அவர்கள் போர்க்கால அடிப்படையில் எடுத்தால்தான் இது போன்ற பிரச்சனைகளுக்கு ஒரு நிரந்தர தீர்வை நாம் ஏற்படுத்த முடியும். தொடர்ந்து பேசலாம். குறிப்பாக குறிப்பிட்டது போல 70 ஆண்டுகளுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு காலங்காலமாக இருக்கக்கூடிய இடங்களிலிருந்து அவர்களை வெளியேற்றக்கூடிய இந்த முயற்சியை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இந்த பிரச்சனை மட்டுமல்ல, இது போன்ற பல்வேறு விதமான பிரச்சனைகளை அங்கு இருக்கக்கூடிய தமிழர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு கருத்தை நிலைப்படுத்தியிருக்கிறார். தொடர்ந்து பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு உள்ளாக இருக்கிறார்கள் தமிழர்கள். அதுவும் குறிப்பாக கேரளாவில் இருக்கக்கூடிய அட்டப்பாடி தமிழர்கள். அதை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். அரங்கத்தில் திரு வேல்முருகன் நம்மோடு இணைந்திருக்கிறார். களத்திலிருந்து எமது செய்தியாளர்கள் சிவசபாபதி, கோவையிலிருந்து நேசராஜ் நம்மோடு இணைந்திருக்கிறார். நேசராஜ், இப்ப நீங்க சொல்லுங்க, உங்க கூட பல தலைவர்கள் இருக்கிறாங்க, அங்க இருக்கக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க, அங்க பல்வேறு விதமான போராட்டங்களை நிகழ்த்தி கொண்டிருக்கிறாங்க. அங்கே அட்டப்பாடி விவகாரம் குறித்து, அந்த பிரச்சனை குறித்து அங்கு உள்ள தலைவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? தமிழக விவசாயிகள் நல்லசாமி இருக்காரு, அவருக்கு நீங்க இந்த அறப்போராட்டத்தில், உண்ணாநிலை அறப்போராட்டத்தில் பல்வேறு அமைப்புகளும் அரசியல் கட்சிகளும் கலந்து கொண்டிருக்கின்றன. இதனுடைய நோக்கம் 1986ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 24ஆம் தேதி முதல் கேரள அட்டைப்பாடியிலே ஆதிவாசிகளுக்கு சொந்தமான நிலங்களை விற்கவும் வாங்கவும் உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளது. அதன்படி அதற்கு பின்பு வந்த அரசுகள் எல்லாம் இதை கண்டுகொள்ளவில்லை. ஆக அந்த அரசுகள் எல்லாம் தக்க நடவடிக்கை எடுத்திருந்தால் இந்த உரிமை மாற்றங்கள் நடந்திருக்காது. அவர்கள் வாங்கிய நிலங்களுக்கு பட்டா தந்திருக்கின்றார்கள். ஆக அரசுகளுடைய தவறின் காரணமாக அப்பாவி மக்கள் என்று பாதிக்கப்படுகின்றார்கள். இவர்களை வெளியேற்றக்கூடாது. சென்னை மாகாணமாக இருந்த போது அட்டைப்பாடி சென்னை மாகாணத்தில் ஒரு பகுதியாக இருந்தது. மொழிவாரி ராஜ்யம் பிரிகின்ற பொழுது அங்கே சென்று விட்டது. எது எப்படி இருந்தாலும் அந்த அப்பாவி மக்களுடைய உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும். பன்னாட்டு நிறுவனங்களுக்கு தாரை வார்த்து கொடுப்பதற்காக கேரள அரசு இவ்வாறான ஒரு சூழ்ச்சியை செய்து கொண்டிருக்கின்றது. இது முளையிலேயே கிள்ளி எறியப்பட வேண்டும். இணைதாக முள்மரம் கொள்க, கலையுணர் கைகொள்ளும் காழ்த்து விடத்து. தமிழக விவசாயிகள் சங்க நல்லசாமி பல்வேறு கோரிக்கைகளை வலித்திருக்கிறார். நமது வேல்முருகன் சார் நம்மோடு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார். களத்திலிருந்து சிவசபாபதி இருக்கிறார். அவற்றை கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, சிவசபாபதி, அங்க இருக்கக்கூடிய மக்கள் இந்த போராட்டம் குறித்து என்னென்ன முயற்சிகள் மேற்கொண்டிருக்காங்க? இப்ப அமைச்சர்கள் யாராவது சந்திச்சு அவங்க மனு கொடுத்திருக்காங்களா, இல்ல நீதிமன்றங்கள் ஏதாவது இது சம்பந்தப்பட்ட வழக்குகள் ஏதாவது தொடர்ந்திருக்காங்களா? அது குறித்து சொல்லுங்க. இப்ப நம்ம இப்ப களத்துல இருந்து இப்ப இருக்கிறவங்க நம்ம கேட்போம். சார், இப்ப இந்த போராட்டங்கள் தொடர்ந்து நடைபெற்றுக்கிட்டு இருக்கு. இந்த போராட்டத்துல நீங்க வேற அமைச்சர்களை எதுவும் சந்திச்சு மனு கொடுத்திருக்கீங்களா? இந்த போராட்டத்தினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன மாதிரி சார் இருக்கும்? சார், நாங்க இனி அடுத்தது நாங்க இந்த மக்கள் பிரதிநிதியை பார்த்து இது மனு கொடுக்க போறோம். இது மாதிரி தவறான முறையில கேஸ் கொடுத்திருக்காங்க. தவறான முறையில டிஎல்ஏ கேஸ்ன்னு சொல்லி எல்லாம் கொடுத்திருக்காங்க. அதை இது பண்ண சொல்லி நாங்க அடுத்த கட்டமா எம்எல்ஏ, மினிஸ்டர் எல்லாத்தையும் பார்க்க போறோங்க. எங்க தலைவர் அதுக்கான உண்டான ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு இருக்காருங்க. இப்ப இதுவரைக்கும் இவங்க எந்த ஒரு அரசியல் கட்சி பிரமுகர்களையும் சந்திக்கல. ஏன்னா இதுக்கு அடுத்துதான் நாங்க போய் இந்த ஒரு மாநாடு நடந்து முடிஞ்ச பிறகுதான் நாங்க போய் எல்லாமே சந்திக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம கிட்ட இருக்கிற நவமணி இவங்க கிட்ட கேட்போம், இந்த அரசு அதிகாரிகளும் போலீஸ் துறையில வேற என்னென்ன இந்த உங்ககிட்ட இந்த நிலத்தை திரும்ப பெறுவதற்காக வேற என்னென்ன நடவடிக்கைகள்ல ஈடுபட்டு இருக்காங்க? எங்களுக்கு 30 நாள்ல விட்டு கொடுங்கன்னு சொல்லி நோட்டீஸ் வந்துச்சு அப்படின்னா அது சம்பந்தமா விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி எங்களை போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொல்லி
சொல்லி வந்து சொல்லிட்டு போறாங்க. அப்படி நாங்க போகும்போது நாங்க கொண்டு போற ரெக்கார்டுகள் வந்து அவங்க எங்களுக்கு வந்த நோட்டீஸ் சம்பந்தமான ரெக்கார்டுகளை நாங்க கொண்டு போகும்போது அதுகளை பார்த்துட்டு இது இல்ல, நீங்க வேற மாதிரி வந்து எங்களுக்கு தேவைப்படுது, நீங்க அதை கொண்டு வாங்க இதை கொண்டு வாங்கன்னு சொல்லி ஒரு நோட்டீஸுக்கு வந்து 5 தடவை 6 தடவை எங்களை இழுத்தடிக்கிறாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த நோட்டீஸ் வந்து வந்தது வந்து முன்பு வந்து விசாரணை பண்ணின ஆடியோ வந்து இது எல்லாத்தையும் தீர விசாரணை பண்ணிட்டு எங்க டாக்குமெண்ட்டுகள் எல்லாம் சரி பார்த்துட்டு இது வந்து சரியானபடி பத்திரப்பதிவு நடைபெற்று வாங்கின நிலங்கள் தான், இனி இவங்களுக்கு பிரச்சனை இல்ல அப்படிங்கிற மாதிரி வந்து எங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்திருக்கிறாரு. ஆனா அவர் வந்து டிரான்ஸ்பர் ஆகி போகும்போது அடுத்து வர அதிகாரிகள் வந்து வரும்போது இங்க இருக்கிற மக்கள் வந்து பழங்குடியினர் வந்து இப்ப இந்த சட்டத்தை வந்து தவறாக வந்து புரிஞ்சுச்சு, சில அமைப்புகள் வந்து இவர்களை தவறாக பயன்படுத்தி அது போய் கம்ப்ளைண்டா கொடுக்கும்போது அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா யார் வந்து பூமி வித்திருந்தாலும் அந்த பூமி வந்து நம்மளுக்கு வந்து திரும்ப கிடைச்சிரும் அப்படிங்கிற ஒரு தவறான நோக்கத்துல வந்து நிறைய கம்ப்ளைண்ட் வந்து போகுது. அந்த கம்ப்ளைண்ட வந்து எங்க கிட்ட நியாயமா விசாரிக்க இவங்க என்ன சொல்றாங்கன்னா தொடர்ந்து வந்து அரசு அதிகாரிகள் வந்து எங்களை வந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப நம்ம கூட இருக்கிற இன்னொரு ப்ரோமோட்ட கேட்போம் சார். இப்ப வந்து சிவசபாபதி தொடர்ந்து பேசலாம். குறிப்பாக இங்க அரங்கத்திற்கக்கூடிய வேல்முருகன் சட்ட கேட்கக்கூடிய கேள்வி ரொம்ப முக்கியமான. இப்ப அவங்க சொன்ன விஷயங்களை வச்சு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இந்த 5 ஏக்கருக்கு அதிகமாக உள்ள தமிழர்கிட்ட வந்து இந்த மாதிரி வந்து நிலத்தை மீண்டும் ஒப்படைக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை அவங்க பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இதை வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில அரசியல் கட்சிகள் 5 ஏக்கருக்கு மேல இருக்கக்கூடிய தமிழர்கள் கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க, அதனால கொஞ்சம் பேர் தான் பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை அவங்க வெளியிட்டு இருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, அது வந்து முழுக்க தவறான கருத்து. 1999 கொண்டு வரப்பட்ட அந்த சட்டம் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் ஆளுநருடன் மூலமாக ஜனாதிபதிக்கு அனுப்பப்படாததால் அது ஜனாதிபதி அந்த சட்டத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆக அந்த சட்டம் ரத்தாகிவிட்டது. ஆக இவர்கள் நமக்கான உரிமை போல் 5 ஏக்கருக்கு மேல் உள்ளவர்களை நிலத்தை கையெழுத்துக் கொள்ளலாம். இந்த 5 ஏக்கர் இருப்பவர்கள் வாழ்வாதாரம் உறுதி செய்யப்படும் என்கிற இந்த கூற்று தமிழ்நாட்டில் இருக்கிற தலைவர்கள் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். நான் கேரளாவில் இருக்கின்ற மூத்த வழக்கறிஞர்களுடனும் தமிழ்நாட்டில் இதற்காக போராடுகின்ற கோயம்புத்தூரில் இருக்கிற மூத்த வழக்கறிஞருடனும் இதை குறித்து நான் ஆலோசித்து தான் வந்திருக்கிறேன். ஆக அந்த 5 ஏக்கருக்கு மேல் நிலம் இருப்பவர்களை தான் நாங்கள் கையகப்படுத்துகிறோம். அதற்கும் குறைவாக நிலம் உள்ளவர்களை கையகப்படுத்தவில்லை, அவர்களை அப்புறப்படுத்தவில்லை, அவர்களை வெளியேற்ற சொல்லவில்லை என்பது முழுக்க தவறான ஒன்று. அப்படி ஒரு சட்டம் உறுதி செய்யப்படவில்லை, அந்த சட்டம் ரத்தாகி இருக்கிறது. ஆக என்னை பொறுத்தவரையில் அங்கு வாழ்கின்ற அந்த மக்களுடைய அது 1 ஏக்கர் வச்சிருந்தாலும் 2 ஏக்கர் வச்சிருந்தாலும் 3 ஏக்கர் வச்சிருந்தாலும் அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும். அதே நேரத்தில் மலைவாழ் மக்கள் ஆதிவாசிகளுக்கு அரசு அவர்கள் வாழ்வாதாரத்தை உறுதி செய்ய வேண்டும், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனா நான் கேட்கறது, நீங்க தானே அவங்களுக்கு பட்டா கொடுத்தீங்க, நீங்க தானே அங்க மின்சாரம் கொடுத்திருக்கீங்க, நீங்க தானே வீட்டு வசதிக்கு வரி வாங்கிருக்கீங்க, நீங்க தானே இடத்தை கொடுத்து அவங்களுக்கு எல்லைக்கோடுகளை வரைவு செய்து அவங்க காடு மடுகள் கயனிகளை எல்லாம் திருத்தி இன்றைக்கு பொன்விளை பூமிகளாக மாற்றி இருக்கிறார்கள். ஆக அப்படிப்பட்ட மக்களை நீங்கள் திடுதிப்புன்னு காவல்துறையை வைத்தும் அரசு அதிகாரிகளை வைத்தும் நீங்கள் உடனே வெளியேற வேண்டும் என்று சொல்ல நாங்கள் எங்கே போகும் என்று கேட்கிறார்கள். அதற்கு இதுவரையும் கேரள அரசிடமிருந்து என்ன பதில் இருக்கிறது? இரண்டாவது, இதே போல் வாழ்கின்ற மலையாள மக்களிடத்தில் இதர மாவட்டங்களில் வாழ்கின்றவர்களுக்கு நீங்க இந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் என்று சொன்ன கேள்விக்குறி. ஆக உச்சநீதிமன்றம் சொன்னது என்று சொன்னால் ஏற்கனவே நான் சொன்னது போல முல்லை பெரியாறு சொன்னதை நீங்க நடைமுறைப்படுத்தவில்லை. இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொன்ன, அது முக்காலி பிரச்சனையாக இருந்தாலும், மூணாறு பிரச்சனையாக இருந்தாலும், அட்டப்பாடி பிரச்சனையாக இருந்தாலும், முல்லை பெரியாற்று பிரச்சனையாக இருந்தாலும், பவானி திருவாணி அணையை தடுக்கின்ற பிரச்சனையாக இருந்தாலும் எல்லாவற்றிலும் கேரள அரசு தமிழர்களுக்கு விரோதமாக, தமிழகத்திற்கு விரோதமாக தன்னுடைய பணிகளை மிக நிறைவாக மிக சிறப்பாக செய்து வருகிறது. தொடர்ந்து பேசலாம். குறிப்பாக அரங்கத்தில் களத்தில் இருக்கக்கூடிய அட்டப்பாடியில் இருந்து நம்ம பேசக்கூடிய நம்ம செய்தியாளர் சிவசபாபதி சொல்லுங்க. இப்போ அங்க வந்து இருக்கக்கூடிய மக்கள் தமிழக அரசுக்கும் கேரள அரசுக்கும் என்ன மாதிரியான ஒரு கோரிக்கை வைக்கிறார்கள் என்பதை கேட்டு சுருக்கமா சொல்லுங்க. இப்ப வந்து நம்ம கிட்ட இருக்கிற கோபாலகிருஷ்ணன் அப்படிங்கிறவர்கிட்ட கேட்போம். சார், இப்ப வந்து இந்த தொடர்ந்து நீங்க பல்வேறு வகையில பாதிக்கப்பட்டிருக்கீங்க. அதனால வந்து கேரள அரசுக்கும் தமிழக அரசுக்கும் மத்திய அரசாங்கத்துக்கும் நீங்க என்ன மாதிரி ஒரு கோரிக்கையை வைக்கிறீங்க சார்? அட்டப்பாடியில தமிழ் மக்கள், குறிப்பாக அட்டப்பாடி விவசாயிகள், குறிப்பாக தமிழ் மக்கள் இந்த நிலப்பிரச்சனையால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதற்கு முதற்கட்ட நடவடிக்கையாக இங்க நாங்கள் தமிழ் மக்களை ஒன்று விரட்டி ஒரு அறவழி போராட்டம் நடத்திட்டு இருக்கிறோம். இந்த போராட்டம் வெற்றியடையாவிட்டால் அனைத்து மக்களும், அட்டப்பாடி வாழ்கின்ற அனைத்து மக்களையும் ஒன்று விரட்டி அறவழியில் நாங்கள் போராட்டங்கள் நடத்தி எங்கள் கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கான முயற்சியை மேற்கொள்வோம். சார், இதுல இப்ப வந்து நீங்க தமிழக அரசையும் மத்திய அரசையும் கேரள அரசையும் எந்த மாதிரி உங்களுடைய பிரச்சனையை எடுத்து போறீங்க, அங்க எந்த மாதிரி உங்களுடைய கோரிக்கையை வைக்க இருக்கிறீங்க சார்? இங்கு வாங்கப்பட்ட நிலங்கள் அனைத்துமே முறைப்படி அரசின் அன்றைய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு வாங்கப்பட்டவை.
எனவே 99 வருடம் வரை வாங்கப்பட்ட அனைத்து நிலங்களுக்கும் அரசு முறைப்படி பட்டா நல்கி இந்த விவசாயிகள் பிரச்சனையை தீர்த்து வைக்க வேண்டும். இதற்கு மத்திய மாநில தமிழக அரசுகள் முயற்சி செய்ய வேண்டும். இப்ப இன்னும் சார், இப்போ தமிழக அரசு கிட்ட உங்களுடைய போராட்டத்தையும் நீங்க இலக்கு போற நிலங்களை பத்தி தமிழக அரசினுடைய கவனத்துக்கு கொண்டு போய் தமிழக அரசு மூலியமா கேரள அரசாங்கத்திட்ட ஒரு வலியுறுத்துற மாதிரி என்ன முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க சார்? அதற்கு தேவையான ஆதாரங்களை நாங்கள் திரட்டிக் கொண்டிருக்கின்றோம். கூடிய விரைவில் தமிழக அரசுக்கு இதை பற்றி முறையான கோரிக்கை நாங்கள் முன்வைப்போம். தொடர்ந்து பேசலாம். சிவசபாபதி, இங்க அரங்கத்தில் இருக்கக்கூடிய வேல்முருகன் அவங்ககிட்ட கேட்கக்கூடிய கேள்வி, இப்ப என்னென்ன பிரச்சனைகள் அங்க இருக்கக்கூடிய மக்கள் அவங்களுடைய வேதனைகளை, அவங்களுடைய என்ன மாதிரியான பிரச்சனைகளை, பொய் புகார்ல இருந்து பொய் வழக்குகள் இருந்து பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறார் ஒரு கருத்தை நிலைப்படுத்திருக்கிறாங்க. இப்ப இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு அப்படின்னா தமிழர்கள் விரட்டி அடிக்கப்படாமல் அவருடைய காலம் காலமாக இருந்து வரக்கூடிய நேரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட வேண்டும் என்றால் இதற்கு தீர்வாக என்ன சொல்ல நினைக்கிறீர்கள்? இதற்கு தீர்வு நிச்சயமாக கேரளத்தினுடைய சகோதரர்கள், ஆந்திர சகோதரர்கள், கர்நாடக சகோதரர்கள் என்று எங்களுடைய அண்டை மாநிலம் என்று சொல்லக்கூடிய எங்களுடைய சகோதரர்கள் மனப்பான்மை மாற்றப்பட வேண்டும். அங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள், அரசுகளுடைய மனங்கள் மாற வேண்டும். அந்த மாற்றுதலுக்கான ஒரு முயற்சியை இங்க இருக்கின்ற அரசுகள் எடுக்க வேண்டும். அதற்கு குறிப்பாக மத்திய அரசு அதற்கான முன்முயற்சி எடுக்க வேண்டும். ஆனால் தொடர்ந்து நாம் பார்க்கின்றோம், காவேரியினுடைய தீர்ப்பை உச்சநீதிமன்றம் வழங்கிய பிறகும் காவேரி நீரை நாங்கள் தரமாட்டோம் என்று சொல்கின்ற போது அதை உச்சநீதிமன்ற தீர்ப்பு பிரகாரம் ஒரு ஜனநாயக நாட்டில் இந்தியா இறையாண்மைக்கு உட்பட்டு வாழ்கின்ற 2 மாநிலங்களுக்குள்ள நதிநீர் பிரச்சனை தீர்ப்பதற்கு மத்திய அரசு எந்தவித முயற்சியும் எடுப்பது இல்லை. அதேபோல் கேரளாவில் 142 அணையை உடைத்துக் கொள்ளலாம் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகும் அந்த தீர்ப்பை அமல்படுத்துவதற்கு மத்திய அரசுகள் எந்த முயற்சியும் எடுத்துக் கொள்வது இல்லை. இப்போது இங்கு அட்டப்பாடி பிரச்சனையாக இருக்கலாம், வேறு சிறு சிறு பிரச்சனைகள், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இதுபோன்று இந்திய நாட்டிற்குள்ளிருக்கிற பக்கத்து மாநிலங்களுக்கான பிரச்சனைகள் எழுகின்ற போது அந்த பிரச்சனைகளை சுமூகமாக தீர்ப்பு வைப்பதற்கான மத்திய அரசு எந்தவித முயற்சியும் எடுக்கவில்லை. அதற்கு காரணம் மத்திய அரசு தமிழகத்தையும் தமிழர்களையும் மாற்றாந்தாய் மனப்பிள்ளையோட நடத்துகிறது என்பதுதான் உண்மை. ஆக இவற்றுக்கெல்லாம் என்ன ஒரு தீர்வாக இருக்க முடியும் என்று சொன்னால், கேரளாவிலும் கர்நாடகத்திலும் ஆந்திரத்திலும் தங்களது பாலாற்று பிரச்சனையாக இருந்தாலும் தங்களுடைய உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும், தங்கள் வாழ்வாதாரம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்கிற போது, இப்ப உதாரணத்துக்கு கூடங்குளம் அணுக்கழிவு கொண்டு போய் கர்நாடகத்தில் கொட்ட போறாங்கன்னு தெரிஞ்ச உடனேயே கர்நாடகத்தில் கோலார் வாயில்கிற பல லட்சக்கணக்கான மக்கள் வீதிக்கு வந்து திரள்கிறார்கள். பல்வேறு அரசியல் கட்சிகள், சாதி அமைப்புகள், மத அமைப்புகள் ஒன்றாக கூடி தன்னுடைய உரிமையும் தன்னுடைய சுற்றுச்சூழலையும் பாதுகாக்க முன்வருகிறார்கள். அதே மாதிரி கேரளாவில் அணை பிரச்சனைக்கு அங்க இருக்கிற மலையாளிகள் அத்தனை அரசியல் கட்சிகளும், தேசிய கட்சிகள், மாநில கட்சிகள், காங்கிரஸ் கட்சிகள், ஆண்ட கட்சிகள் அனைவரும் ஒருமித்த குரலோடு தங்கள் உணர்வை பெருமைத்து தங்கள் உரிமையை பாதுகாக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் அந்த நிலைமை இல்லை. இந்த தமிழ்நாட்டில் பல்வேறு அரசியல் கட்சிகளாக பிரிந்து கிடக்கிறோம், நமக்கான பல்வேறு கூறுகளாக நாம் பிரிந்து கிடக்கிறோம். நம்முடைய உரிமை நிலைநாட்டுவதற்கு, நம்முடைய மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்கு தமிழ்நாட்டில் நாம் இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக இருந்து நம்முடைய குரலை மத்திய அரசை பணி வைக்கக்கூடிய ஒரு அழுத்தம் தரக்கூடிய செயலை நாம் இறங்கவில்லை. அதனுடைய வெளிப்பாடுதான் தொடர்ந்து தமிழர்கள் தாக்கப்படுவதும், சிறைக்குள்ளாக்கப்படுவதும், துன்ப துயரங்களை அனுபவிப்பதும், தம்முடைய வாழ்வாதாரங்களை விட்டுவிட்டு வெளியேறக்கூடிய அவலத்தில் நாம் இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறோம். சாதி ரீதியாக, மத ரீதியாக, கட்சி ரீதியாக பிரிவினைகள் இல்லாமல் ஒன்றுபட்ட ஒரு தமிழனாக இருந்து போராட வேண்டும் என்ற ஒரு கருத்தை நிலைப்படுத்தியிருக்கிறார். குறிப்பாக மொழி வாரியாக மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட பிறகு, மொழி வழி பிரிவினைக்கு பிறகு இது போன்ற ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை எழுந்து வருகிறது. அதிலும் பாதிக்கப்படுவர் அதிகமாக தமிழனாக இருக்கிறார் என்ற ஒரு கருத்தை நிலைப்படுத்தியிருக்கிறார்கள். இது மக்கள் கருத்தாக என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, எங்கிருந்தாலும் தமிழர்களுக்கு அவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படாத அளவு, அவர்களுடைய உரிமை பாதிக்கப்படாத அளவு ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணப்பட வேண்டும். அதற்கு ஒட்டுமொத்த கட்சிகளும், குறிப்பாக மத்திய அரசு, மாநில அரசு எல்லாம் இணைந்து இது போன்ற ஒரு பிரச்சனை தீர்வு காண வேண்டும். குறிப்பா இன்னைக்கு டிசம்பர் 18ஆம் தேதி வேர்ல்டு மைக்ரன்ஸ் டே, உலகம் புலம்பெயர்ந்தவர்களான தினம். உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் இது புலம்பெயர்ந்திருக்கிறார்கள். அதில் இந்தியர்கள் நாம் என்ற ஒரு உணர்வோடு செயல்பட வேண்டும் என்ற ஒரு கருத்தை இந்த மக்கள் கருத்தாக இங்கு பதிவு செய்ய நினைக்கிறோம். இந்த ஒரு அரங்கத்தில் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்த தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் திரு வேல்முருகன் அவர்களுக்கும், களத்திலிருந்து அட்டப்பாடியிலிருந்து சிவசபாபதி எங்களது செய்தியாளர், கோவையிலிருந்து நேசராஜ், அது மட்டுமல்லாமல் பல ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய கதிரவன் மற்றும் விவசாயிகளுக்காக குரல் கொடுக்கக்கூடிய நல்லசாமி மற்றும் பார்த்த நேயர்கள், அட்டப்பாடி பகுதியில் உள்ள மக்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு உள்ளதல் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.